அமைதியாய் போய் விட்டார்கள் எல்லோரும். அதான் ஒரு அஞ்ச சொல்லிட்டு நான் பத்மினி விடுகிறேன். கமலகாந்தன், சரோஜிந்தராஜா அவர்கள், நகலவதி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நேமி சக்கா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இணைந்து கொள்ளுங்கள். கேக்குதா நான் கதைக்கிறது? இப்ப நிக்கலாம் கேட்குது. இல்லையா? சரியா சரியா. ஓகே. பத்மினிதை சொல்லுங்க. வீட்டுக்கு சிலர் அமைத்திருப்பது உண்டு, வீட்டுக்கு சிலர் இதனை அமைத்திருப்பது உண்டு, இதை இருக்க சொல்வது வட்டார வழக்கு. இருக்கையோ இருக்க இருக்க சிட் பண்ற சிட் என்ன கதிரியோ? இல்ல சீட் இல்ல, வீட்டுக்கு சிலவர் அமைத்திருப்பதும் உண்டு, இதில் இருக்க சொல்வது வட்டார சொல்லாதான். செட்டி இல்ல, செட்டியன்னு வீட்டுக்கு சிலர் சிலர் எல்லாரும் இருக்கை இருக்கை என்று சொல்றேன். நான் சொன்னேன். சிலர் அமைத்திருப்பதும். குந்து குந்து என்பது சரியான பதில். யாரு சொன்னது? வணக்கம் நடேசன். லோஜினி. லோஜினி. வணக்கம். சரியான பதில். அடுத்தது, வீடுகளில் சமைக்கும் போது வருவது சில வண்டிகளை இதிலும் காணலாம். யார் சொன்னது? நான் சொன்னேன். பத்மினி சரி, பத்மினி அக்கா நேமி சக்காட்ட கொடுங்க சொல்லுங்க. இந்த நோய் நேமி சொல்லுங்க. இந்த நோய் குளிருக்கு வருவது குழந்தைகளுக்கு செல்லமாக கொடுப்பது. குட்டு முட்டு 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 என்பது சரியான பதில். இதோட நிப்பாட்டுட்டா இல்ல, வேற சரோஜினி அக்கா நிக்கிறா. நகுலவதி நிக்கிற. நகுலதி வாங்கு. பாட்டை இப்படியும் அழைப்பதுண்டு, ஒரு பெண்ணின் பெயராக இருப்பதும் உண்டு. எதை அழைப்பது? பாட்டை இப்படியும் அழைப்பதுண்டு, ஒரு பெண்ணின் பெயராக இருப்பதும் உண்டு. ரோஜினி சொல்லலாம், நேமிஸ் பிலிப் சொல்லலாம், சொல்லலாம். நான் ஒன்று சொல்லி பாக்குவா அக்கா, மற்ற சொல்லாட்டி. பாரதி இல்ல, நான் பாமாலை சொன்னேன். பாமாலை இல்ல. கவி இல்ல, பாட்டை இப்படியும் அழைப்பதுண்டு, ஒரு பெண்ணின் பெயராகவும் இருக்கின்றது. கவிதா கவிதா கவிதை இல்ல. இருந்தாலும் பாட்டு ரதை இல்ல. இசையரசி இசைப்பிரியா இசை இல்ல. சங்கீதா இல்ல. பாட்டாலும் பாட்டுக்கு வரும் தானே அக்கா? பாட்டுக்கு அதுவும் பிறந்து தானே. ரதி என்றா பெண்ணின் பெயர் பாரதி. இல்ல இல்ல. மதி மதி ஒரு சொல்லு இல்ல, ஒரு சொல்லு சொல்லணும். ஒரு சொல்லு தானே. பாமதி. பாமதி இல்ல. பாட்டு பார்கவி இல்ல. சரி இல்ல. யோசிங்க கொஞ்ச நேரம். பாட்டை இப்படி அழைப்பார்கள், பாட்டை இப்படியும் அழைப்பார்கள், பெண்களுக்கும் ஒரு பேரை வைப்பார்கள், ஒரு பெண்ணின் பேராம இருக்கின்றது. பாமதி என்னும் வராதா? இல்ல, நான் சொல்லிட்டேன் நான் அதெல்லாம். நீங்க சொல்லுங்க. சரி, நீங்க சொல்லுங்க அக்கா. அதை அதான் வருகிறது இல்லை. சிந்து 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 போன முறை இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். சிந்து வேண்டு இப்ப வரையில. நகுலவதி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இணைஞ்சு கொள்ளுங்க. மேலே இருந்து கீழே விழுவது, வயல் வேலைகள் முக்கியம் பெறுவது. அருவி. அருவி அருவி என்பது நேவிஸ் பிலிப் சொல்லி இருக்கிறீங்க. இன்னும் 2 கல்வியை விட்டு கட்டுட்டு விட்டன. இளம்பெண்ணை இப்படியும் அழைப்பார்கள், இலங்கையின் உள்ள முனைகளில் மானது இந்த பெயருடையது. குமரி என்பது சரியான. யார் சொன்னது? செல்வி.
இப்பதான் சரோஜினிய கடை குரல் வருது. சொல்லுங்க இது. அவக்கு குடும்ப அக்கா அந்த பெண்கள் விரும்பி அணிவது கால நேரத்தையும் குறிப்பது. அப்பா மாலை. பாருங்க, நீங்க சொல்ல வேண்டாம். அவக்கு சரோஜினி அக்காக்கு மாலைன்னு சொன்னேன். வேற சொல்லுங்க, வேற ஒன்று சொல்லுங்க. சொல்லுங்க. பசுவின் குணத்தை இப்படியும் அழைப்பார்கள், பிக்குமாறுகளை இப்படியும் அழைப்பதுண்டு. நேவிஸ் முதல் கேள்விக்கு சொல்லிட்டீங்க. இது சரோஜினி சோதராஜா சொல்லட்டு. என்ன பசுப்ப? பசுவை இப்படியும் அழைப்பார்கள், பிக்குமாறுகளை இப்படியும் அழைப்பதுண்டு. எனக்கு தெரியும். சொல்லாத எங்கோ இல்ல, ரெண்டாவது பசுவை இப்படி அழைப்பார்கள், மற்றது விளங்க இல்ல. பசுவை பிக்குமாரை இப்படி அழைப்பார்கள். சரியா. பசுவை இப்படி அழைப்பார்கள், பிக்குமாரையும் இப்படி அழைப்பார்களாம். பிக்குமாரை சரியான பதில். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நான் இதோட நிப்பாட்டுகிறேன். சரோஜினி சோதராஜா எடுத்துக்கிறீர்கள். அன்பான உறவுகளே, இந்த தோப்பாளினியா இருந்த செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும், அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், பாமுக தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், இந்த தளந்தந்த அதிபர் நடாமோகன் பாலினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், இந்த தளந்தந்த அதிபர் நடாமோகன் பாலினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பித்த ஏழு அன்புறவுகளுக்கு சிறப்பான விட்டு சத்தம் தயவு செய்து மியூட் பண்ணுங்க. தயவு செய்து மியூட் பண்ணுங்க. கடவுளே, நிகழ்ச்சிக்கு புதம்போது ஏன் இப்படி செய்தீங்கள்? கவனமாக நீங்களும் அது கையால் எல்லாம் தானே மற்றவர்களுக்கு. அக்கா அக்கா நீங்க திருப்பி சொல்லி முடியுங்க. அன்பான உறவுகளே, நீங்கள் பங்கு பெற்றி சிறப்பித்தமைக்கு நன்றி. எனக்கு தளந்தந்த அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், இன்று பங்கு பெற்ற தொகுப்பாளினி செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும், ஆசா சிலைத்துக்கு எங்களுக்கு தந்த அருள்குமார் அவர்களுக்கும், மற்றும் அன்பு உள்ளங்கள் பங்கு பெற்றி சிறந்த அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். அடுத்த கிழமை சந்திப்போமே. நன்றி. நன்றி அக்கா, நன்றி. உங்களை நீங்கள் நேரத்தை கருதி கொண்டு உங்களது தினக்கவி நான் 1 மணிக்கு தான் 12:30. ஓகே. அப்ப வெட்டு இன்றைய பொருட்சொல் வெட்டு நிப்பவர்கள் கடவுள் நீங்கள் தந்தீர்கள் என்றால் மற்றவர்கள் திரட்டு நான் வாரேன். நேவிசக்கா, இன்றைய பொருட்சொல்லுக்கு நீங்கள் தரலாம். ஆமா, வெட்டு நான் தருகிறேன். நகுலவதி, மன்னிப்பிடம் நகுலவதி, நீங்கள் நேரடியாக சொல்ல போறீங்களா? அவருடைய சத்தம் வரையில படுத்துட்டாவது இல்லாண்டா. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொருட்சொல் இன்று வெட்டு என்னுடைய வெட்டு இன்று 1094 ஆகின்றது. வெட்டு 1, துண்டு 2ஆக இருக்க வேண்டும். ஒரே வெட்டில் 2 துண்டு. வாளால் வெட்டும் அக்கிரம செயல்கள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. சமையல் செய்யும்போது நாங்கள் காய்கறிகள், மீன் வகைகளை இப்படி வெட்டித்தான் சமைப்போம். வெட்டுறது. வெட்ட நகம், தலைமுடி என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். வனங்களில் வளர்ந்திருக்கும் பெரும் மரங்கள், தேக்கு, முதிரை, சந்தன மர நிலைகளை சட்டவிரோதமாக வெட்டுபவர்கள் இருக்கிறார்கள். நாம் ஒரு பேச்சு பேசினால் மற்றவர் அதனை வெட்டி பேசுவார்கள். வெட்டி பேச்சு பேசுவது சிலருக்கு கைவந்த கலையாக இருக்கின்றது. துணிகளை கத்திரிக்கோளால் வெட்டுவோம். வெட்டுக்காயம் பெருங்காயமாக இருந்தால் இருக்கே ஆபத்து. சிலருடைய கையெழுத்து வெட்டுதலும் கொத்துதலுமாக கிறுக்கலும் கோணலுமானலுமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி சிறப்பு. வணக்கம் நகுலவதி. அனுப்பி இருக்கிறேனே, தெரியல, பார்க்கலாமா? அல்லது சொல்லவா? நேர சொல்லுங்க. நானே திருப்பி எல்லாம் போகணும். சரிங்க.
எனது பாமுக பொறிச்சொல் வந்து வெட்டு வெட்டு 907வது 8வது தெரியல 2 வெட்டு பரவாயில்ல பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கிறோம். வெட்டுக்கிளி என்ற ஒரு சின்ன ஆமா பூச்சி ஒன்று இருக்கிறது. வெட்டுக்கிளி அது வந்து பயிர்களை நெல் அதுகளிலே போய் அதனை வெட்டி விடும். மற்றது வெட்டு வெட்டு தலைமயிர் வளர்ந்து விட்டது வெட்டு வெட்டு என்பார்கள். நிகத்தை வளர்ப்பதனால் மற்றவர்களுக்கு ஆபத்து, இதனை வெட்ட வேண்டும். அது நாங்களாக வெட்டுவது கூடுதலாக தலைமயிரை வந்து காசு கொடுத்து வெட்ட வேண்டும். இப்போது பலர் வந்து தலைமயிரை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். வெட்டு வெட்டு ஒரு ஆடையை துணியை அழகாக வெட்டினாத்தான் எமக்கு போடக்கூடியதாக சட்டைகளோ அல்லது சாரைக்கு போடும் சட்டைகளோ உடுப்புகளை தைத்து கொள்ள முடியும் வெட்டுவதனால். சிலருடைய வேண்டாத உறவு வேண்டாத நண்பர்களை வெட்டி விடுவதே நல்லது. அப்படி வெட்டாவிட்டால் எமது உடம்பில் பல உபாதைகள் வந்து விடும். அதனால் அந்த வேண்டாத உறவினால் வலி ஏற்பட்டு விடும் பேந்து. வெட்டு வெட்டு கிணத்தை வந்து வெட்டினால்தான் கிணத்துல வந்து தண்ணி ஊறும். அதை விட வெட்ட வெட்ட தண்ணி விராட்டி வெட்டி கொண்டே போய்கொண்டிருப்பார்கள். மற்றது தோட்டத்துல வந்து பாத்திகளை மாத்தி மாத்தி வெட்டி விட்டாதான் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். மற்றவர்களும் சொல்லட்டும், வெட்டி விடுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வெட்டுக்கிளியும் வெட்டு பூச்சியும் ஒன்று தான் சொல்வார்கள். என்ன வெட்டுக்கிளியத்தான் வெட்டு பூச்சி வேற. ஓகே. அது வந்து அந்த இந்தியாவில் ஒரு மாநிலத்தையே பிரச்சனைப்படுத்தினது. அதுதானே அந்த வெட்டுப்பூச்சி தானே எங்கள் நாட்டுக்கு வந்து தென்னை மரங்களை இப்ப பழுதாகிறதுக்கு பல காரணம் இருக்குத்தானே. இப்ப மருந்து ஏத்துறாங்க. நேற்று இளநீலி எல்லாம் அந்த ஊசிய 2 இடங்குட்டி நம்ம ஏதோ மருந்த போட்டு என்னத்துக்கு அந்த குறும்ப முத்துறதுக்கோ என்னத்துக்கு தெரியல. அது தானா போகுது. இன்றைய பாமுக பொறிச்சல் சுபாக்கமைக்குரியது எனது 4051 வெட்டு வெட்டு. ஆண்கள் அடிக்கடி தலைமேறையில் வெட்டி வெட்டி அழகு பார்ப்பார்கள். இவரெல்லாம் அப்படித்தான் தலைமேரை இந்த நாள் கத்தரிக்கிறார். வெட்டு உடைகளை அளவெடுத்து அளவாக வெட்டி உடுப்பு தயாரிப்பார்கள். வெட்டு மரங்களை வெட்டி விற்பதனால் காசு கிடைக்கின்றது, ஆனால் இயற்கை பாதிப்படைகின்றது. வெட்டுறது. வெட்டு கிணற்றை வெட்டி தோண்டி எடுத்து நல்லது நீர் எடுப்பார்கள். தோன்ற ஒரு பதம் இருக்கின்றது. வெட்டு சிலர் உரையாடும் போது வெட்டி பேசி பேசி மற்றவர்களுக்கு கோபத்தை உண்டாக்குவார்கள். சொல்லிக் கொண்டிருக்கீர்கள் அவர்கள் எதிர்த்து விருப்பமில்லாத இதுகளை கதைத்து அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவார்கள். வெட்டி கதை பேசுகிறார்கள். நக்கல் கதைகள்னு சொல்லுவார்கள். அதை வெட்டொன்று துண்டாக வெட்டி மீன் மரக்கறி என்பவற்றை சமைப்பது உண்டு. வெட்டு மின்வெட்டு காரணமாக இலங்கையில் இந்த நேரம் இருளடைந்த நிலையில் இருக்கின்ற மின்வெட்டு ஒரு பாதம் இருக்கின்ற மின்வெட்டு இல்லை துண்டிக்கப்படுகிறது தான் அந்த பாதமே. என்ன அவ்வளோ. நன்றி நன்றி அக்கா. வணக்கம் அக்கா. என்ன வெட்டி பேச்சு நடக்குதோ? அதைத்தான் சொல்லுவோம். வெட்டி பேச்சு நடப்பது நாங்கள் குறைவு என்று சொல்லிக்கொண்டு, மற்றது வலுவழுத்த நட்பிலும் பார்க்க வெட்டி விடு அந்த ஒரே வெட்ட வேண்டியதான். மற்றது சிறு வயதில் இந்த பேப்பர்களை வெட்டி என்ன வீரேசனி பேப்பர்ல ஏதாவது நல்ல நிகழ்வுகள் எழுதியிருந்தால் அவற்றையெல்லாம் வெட்டி வைத்தது. மற்றது மரக்கறி வெட்டி மீன் வெட்டி எல்லா வெட்டுகளும் வெட்டிக்கிட்டு நானும் உங்களிடமிருந்து வெட்டி கொண்டு விட வருகிறேன். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. வேறு யாராவது சொல்ல இருக்கிறீர்களா? அல்லது பிறந்த நாளுக்கு கேக்கையும் வெட்டலாம். பேப்பர் வெட்டி வெட்டி விட்டுறது அவங்க சொன்ன மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துல கத்திரிக்கோள் கொண்டு போயினா அந்த வெட்டி வெட்டி ஒட்டுறதுக்கு அதுவும் இருக்குது. அது மற்றது எல்லாமே சொல்லிட்டார்கள் எல்லாரும். மண் வெட்டுறது யாரோ ஒரு ஆள்
குரல் வந்தது யாரோட தெரியல. எனது வணக்கம். குரல் இனிய காலை வணக்கம். வணக்கம் வாணி அண்டி, ஓ, வாணி புது புது வாணி புது மாமி. புது வாணி, உறவா வாணி, இருக்கிறது. வாணி, வாணி, வாங்கோ. அழகா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? சோர்ந்து போய் அந்த மாதிரி ஜோரா இருக்கிறேன். 2 கை காட்டலாம் இருக்கிற கையில மாதிரி போட்டு இருக்கிறீங்க, நித்திர இல்லாத மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் ஜோரா இருக்கிறோம். வணக்கம் வணக்கம் நமஸ்தே. வணக்கம் 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 வாணி. வணக்கம். தாமதத்துக்கு இன்னொரு புதிய உறவா வந்திருப்பவரே நாங்களும் வணக்கம். ஓ, வணக்கம். வணக்கம் அன்னிங்க. வணக்கம் நிலையரசி. வணக்கம். வணக்கம். சிரிக்கிறாண்டா சிரிக்கிறாண்டா குஞ்சு. அப்புறம் வெட்டு 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 ஆமா. நியமா எல்லாம் வந்துட்டுது. நீங்க எங்களை வெட்டிட்டு போயிட்டு காய் வெட்டிட்டு போயிட்டு அதானே பட் ஒரு வட்டில நோ 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 எல்லார்ட்டையும் இப்ப சொல்லி இணைச்சாச்சு, இணைக்கப்பட்டு விட்டது. வாணி, வாகனங்களும் வெட்டு வெட்டி தானே ஓட வேண்டி கிடக்குது. வெட்டி வெட்டி போடணுமோ? அது நேரம் முடிகளையும் ஒரு சிலர் அடியா அப்பப்ப கொண்டே வெட்டி மோதி விடுவார்கள். விடலாம். ஆமா. தலைமுடிகளையும் சிலர் அப்பப்ப வெட்டி விடுவார்கள். நகங்களை சிலர் வெட்டாமலேயே விடுவார்கள், அழகை தரும் என்பதற்காக. அது நேரம் இப்ப ஊர்ல வந்து சொல்வார்கள் வெட்டு மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. அந்த துண்டு மீன், அதாவது அந்த துண்டு துண்டு மீன்களை வாங்குறது. வெட்டி வெட்டு மீன் என்ன சமையல்னா வெட்டு மீன் சமையல்னு சொன்னா அது அந்த இந்த மீன் அது சூரை திருக்கை அப்படி. அதுல பிறகு தற்பொழுது விதுசாவின் வீட்டில், அதாவது வசந்தாக்காவின் வீட்டில் இந்த குளிருக்குள்ளும் ஜெகதீசன் அண்ணா பூக்கண்டுகளை வெட்டி வெட்டி ஏதோ பண்ணுகின்றார். வெட்டி வெட்டி அலங்காரம் செய்வேன். அவருக்கு அதுல நல்ல விருப்பம், நல்ல விருப்பம். மற்றது சிலர் கதைச்சு கொண்டிருக்கையே வெட்டி கழிச்சு போட்டு போயிடுவார்கள். இப்ப நாங்க பாய் சொல்றதுக்கு முதல்லயே தாங்களா கழிச்சு போட்டு நாங்க கழிக்க வழிகிட்டா வெட்டிட்டோம், ஒரே ஓட்டம் வெட்டிட்டு. ஓ பிறகு வேற என்ன வெட்டுக்க நீங்க சொல்லிட்டீங்க. வெட்டி உடுப்பு தைக்கிறது, சில காய்கறிகளில் கூட இருந்து வெட்டி வெட்டி பிடிச்சு அடுத்த வெட்டி வேலை வாக்க எப்ப போறது அடுத்த வீட்டுக்கு. இப்ப உந்த வீட்டை நின்று வெட்டி போட்டு அடுத்த வெட்டி வேலை வாக்கப்ப வெட்டு வெட்டிட்டு வசந்தா சமைச்சு தந்த சாப்பாட்டை ஒரு வெட்டு வெட்டிட்டு ஒரு வெட்டு வெட்டு நேற்றும் வெட்டியாச்சு. சமைச்சிட்டு வேலையை போயிட்டா ஒரு வெட்டு வெட்ட இருக்கிறோம். 1 மணிக்கு வெட்டி போட்டு அடுத்த வெட்டுக்கு எங்க போறீங்க? அடுத்த வெட்டுக்கு இனி இரவுக்கு தான் போற ஒரு வீட்டுக்கு, ஜெயாண்டி வீட்டுக்கு போவோம் ஒரு வெட்டு வெட்டுறது. கட்டு கட்ட ஒரு கட்டு கட்ட இல்ல கட்டு கட்ட ஒரு கட்டு கட்ட ஏக்கா வீட்டுக்கா? ஓ பாருங்க, ராஜினி வீட்டுக்கு போகலையா? அங்க சிவப்பு கம்பளம் வேண்டாம், பச்சை சட்டைக்கு பச்சை கம்பளம் தான் வேணுமா? இல்ல அவ சிவப்பு கம்பளம் பூக்கொத்து தந்து வர பூ வச்சிருக்கிறார். இல்ல அவ போட்டு இருக்கிறா, சட்டைய போட்டு இருக்கிறா தானே சிவப்பு கம்பளத்துக்கு. இல்ல இல்ல சிவப்பு வேண்டாம், நான் பச்சை சட்டை பச்சை தான் போடணும். பச்சை கம்பளம் இருக்கிறது இல்லாட்டி இலையில பச்சை சீலைகள் இருக்குதானே, பச்சை சீலைகள் வாழை இலையில அப்படி எப்படி போட்டீங்கன்னா பச்சை ஆகுது. விஜயம் இல்லவானே, இப்ப நீங்கள் போயேக்கல ஜோதிஷன் அண்ணாட்ட கொஞ்சம் புல்ல வாங்கிட்டு போங்க. மட்டும் நம்ம இல்லாகுள்ளையில் இருக்குதானே, அத கீழே போட்டுட்டு நடக்கிறது. ஏக்காட்ட போயேக்கல வாசல்ல போட்டு விட்டுட்டு இல்லாட்டி போக பச்சை கலர் சாரி எல்லாம் எக்கச்சக்கமா வச்சிருக்காத விஷயங்களை வரவேற்றான். அதுதானே பச்சை சாரி இருக்குதானே, என்ன சாரி எடுத்து ஒரு சாரி கம்பளமே இருக்கு, ஒரு சாரி எடுத்து விரிச்சு போட்டு வரவேற்கிறது தானே. இதுல உங்களுக்காக நாங்கள் இளையவர்கள் போட்டு நாங்க வரவேற்கோமே தவிர எங்களுக்கு சின்ன பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளைகள் வாணி நீங்க சின்ன பிள்ளையாண்டு அவ ஒரு பிளேட் வாங்கி கொண்டு வந்து நேற்று கடையில வச்சிருக்கிறா. உங்களோட கைய கொஞ்சம் கிருதி விடுவோம், அப்ப அதுல கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் போகும். அப்ப அதுல அப்படி ஒன்றுமில்லை, சும்மா சொன்னேன். ஆகவே அன்பான உறவுகள் பலரை சந்திக்க போறோம் இந்த கிழமையில. சந்திச்சுட்டு பாப்புங்க அன்பான உறவுகளை. எனக்கு ஜெயந்தி இதுக்குள்ள வர முயற்சி செய்யறேன். எனக்கு ஏதோ ஒன்று வர இல்லை, எனக்கு ரீலோட் பண்ணு வந்தது, எனக்கு என்னன்னு தெரியல. ஓ 2வது கேள்விக்குள்ள வந்துட்டேன் நான். அப்ப ரீலோட் பண்ணுன்னு சொல்லி அப்புறம் அதை நான் சொன்னேன். வாங்கண்டா இப்ப முடிஞ்சிட்டு மறுபடி சிந்தனை காலையில சிந்தனை நேரம் நான் கேட்டுட்டு சொல்லிய மிக்க நன்றி, பணியை
பொறுப்பாக எடுத்து நடத்தும் உங்களுக்கும் அதில் ஒத்துழைப்பு தரும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் நன்றி. இவங்க யாரு? நாங்கள்லாம் யாரு? உறவுகள் அதுதானே யாரு? எங்களை என்ன அன்பான நினைச்சீங்க? உறவுகள். எங்களை என்ன நினைச்சீங்க? என்ன செல்வி? பிறகு பட்டு பட்டு வரல சொல்லலாம். சில இப்ப உங்களைத்தான் கூட இப்ப நேரம் போறபடியா உங்களை தான் வெட்டி விட வேண்டி கிடக்கு. அப்படியே இப்ப பாத்தீங்களா இன்னும் சொல்லுவாருல்ல கண்டதை காணாதது மாதிரி. இல்ல அது வேறோட்டு இருக்குது. சரி, தொடர்ந்து கொள்ளுங்கள். இப்ப சிவதர்ஷினி இந்த நிகழ்ச்சி நினைக்கிறேன். தமிழ்ல 2 நிமிஷம் நிகழ்ச்சிகளை செய்யுங்களேன், இருக்குதானே? இல்ல இப்ப என்ன தினக்கவி போடையில அதுக்கு போட்டு இளையவர்களின் ஆக்கம் இருக்குமல்ல, நேற்று போடையில பாக்க இருக்கும் பாருங்க. அப்புறம் தமிழ்ல 2 நிமிஷம் பார்த்து போட்டு போட்டு இருக்கிறார் வாணி உழைப்ப பற்றி. உழைப்பு அவர் இன்றைக்கு நிகழ்வு இருக்கு அவருடைய. அவருக்கு எத்தனை மணிக்கு கொடுக்கணும்? நான் எங்கட நேரம் 10க்கு கொடுக்கணும். 10 to 11. சரி, ஓகே. நன்றி, வணக்கம். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எல்லோருக்கும். நன்றி 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 நன்றி. நல்லா என்ஜாய் பண்ணி போட்டு ஆறுதலா வாங்குவோம். நாங்களும் எல்லாருக்கும் கேட்டோம்னு சொல்லுங்க. பாய் பாய். அடுத்ததாக இப்பொழுது தினக்கவியோடு இணைந்து கொள்ள இருக்கிறீர்கள். தினக்கவியோடு இணைந்து கொள்பவர்கள் ஜியாக்கா, நீங்கள் நிவிசக்கா. நான் தருகிறேன். பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக தினக்கவி என்னுடையது 446 என்றும் கூறிக்கொண்டு, இன்றைய தினக்கவி பரிதாபம். வரவை விட செலவு கைமீறி போச்சு. இன்று வரவை விட செலவு கைமீறி போச்சு. உள்ளவருக்கு கொண்டாட்டம், பணம் இல்லாதவருக்கோ திண்டாட்டம். உள்ளவருக்கு கொண்டாட்டம், பணம் இல்லாதவருக்கோ திண்டாட்டம். ஒன்று இருந்தால் ஒன்றில்லை. அன்றாட வாழ்க்கையிலே அனலிடை புழுவாக தினம் தினம் துடிக்கின்றனர். ஒன்றிருந்தால் ஒன்றில்லை. அன்றாட வாழ்க்கையிலே அனலிடை புழுவாக தினம் தினம் துடிக்க. அரிசி இருக்கு பருப்பில்லை, கீரை தண்டிருக்கு பூண்டில்லை. அரிசி இருக்கு பருப்பில்லை, கீரை தண்டிருக்கு பூண்டில்லை. குழந்தைக்கு பால் இல்லை, ஊட்டச்சத்து ஏதுமில்லை. குழந்தைக்கு பால் இல்லை, ஊட்டச்சத்து ஏதுமில்லை. திண்டாட்ட வாழ்வே அன்றாட வாழ்வாக, திண்டாட்ட வாழ்வே அன்றாட வாழ்வாக. வாடிக்கையாச்சு ஏற்பதும் வாழ்வதும் அவரவர் பொறுப்பாச்சு. வாடிக்கையாச்சு ஏற்பதும் வாழ்வதும் அவரவர் பொறுப்பாச்சு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஜியாக்கா. அப்ப நான் சிவதர்ஷினி எல்லோருக்கும் வணக்கம். சுபாலினி செல்வி நித்யானந்தனுக்கு வணக்கத்தை குறிக்கொள்ளு. என்ன தினம் ஒரு பாமகள் சுபாக்கிழமைக்குரியது 2012. இயந்திரங்களுடன் பயிற்சி ஆதிகால சித்தர் ஆரம்பித்த கலையாக, உலகமெல்லாம் பரந்து நிற்கும் நிலையாக, தற்போது இயந்திரங்களுடன் பயிற்சியாக, ரேகா நிலைய பேரால் அற்புதமான பயிற்சி நிலையமாக, சைக்கிள் ஓட்டம் கால்களுக்கு பயிற்சியாக, கால்கள் முதுகிற்கு இயந்திர மசாஜ் செய்பவர்களாக, நீச்சல் தடாகத்தில் கைகால் பயிற்சியாக, உள்வழி உறுப்புகளுக்கு மருந்தாக, நிலையில்லா மனதினை ஒழுங்கு நிலையாக்க, இயந்திரங்களுடன் போராட்ட பயிற்சியாக, கைமுறிவுக்கு மருந்தாக சிறப்பாக, இடையில் மருத்துவரின் பரிசோதனை நேரமாக, விலையில்லா பயிற்சியில் அப்பியாசமாக, எல்லோரும் இன்றுற்று பலன் பெற்றோம். மகளுடன் நானும் பயிற்சி பெற்று பலன் பெற்றது சுகம் பெறுவேன் என்ற நம்பிக்கையும் உண்டு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மிக சிறப்பு. எனது பிரியா பயிற்சியில் பெற்றதை நான் எழுதியிருந்தேன். கலையங்கமலை சிவதர்ஷினி
வீட்டை போல சத்தம் பெறாட்டி சொல்லுங்க சேம் செய்யா பண்ணி பார்க்க சத்தம் பெருகுதா கைட்லயே என்ன இல்ல வேற இல்ல. பாருங்க வா அவுட் ஓகே பாருங்க சிவதேஷ் பாருங்க 26ஆம் தேதி நன்றி ஓ உழவுந்தான் ஒரு ஆள் ரெண்டாதான் வேற இல்லையா? விளங்க இல்ல பாரு என்னக்கா வேற இல்ல. சத்தம் பெரிய இல்லையா? இல்லையே சத்தம் வர இல்லையே, நாங்க கேட்க இல்லையே. நான் சத்தம் வந்து ரெண்டு போட்டு இல்ல, இல்ல. போட்டேன் சத்தம் வர இல்ல. ஓகே சொல்லுங்க சத்தம் பெறாட்டி திருப்பியா நன்றை செய்யா சிவதர்சினின்ற வருகவா திருப்பி போய் பாரன் பாருங்க கவி சந்தன் கவிதை பதிவுதான் இருந்தது காணையிலேயே பதிவுகள் உறவு அனுக்கரித்து இருந்தது தினக்கவி ஓகே இப்ப இருக்குது பாருங்க பொழுது சின்னக்கவி சிவதர்சினி ராகவன் அவர்களுடையது சரியாக்கா சத்தம் வர இல்ல என்ன இதுக்கு மிஞ்சி சத்தம் சத்தம் வர இல்லையே. வளமையா வர்ற மாதிரி வருதா?
யாரும் எனக்கு கேட்டுக்கொண்டு வருது. வருகுதா? எங்களுக்கும் வரையில இல்ல சத்தம் வர இல்ல. அவ்வளவு தானே. எனக்கு சத்தம் வருது. வாரம் மீண்டும் உங்களுக்கு பார்ப்போம். வருகுதா? உங்களுக்கு வருகுதா? ஆமா, அப்புறங்கோ பாக்குறேன். பாருங்கோ. நேத்து कंप्यूटर कर लो देर இப்பவும் வர இல்லையா? இல்லையே. சத்தம் சத்தம் வருது. திருப்பி போட்டு பாப்போம். நேற்றும் அப்படித்தான் நான் சரியாத்தான் புறா வந்திருந்தது. தெரியலையே. வரும் பாப்போம். வளமையா போடுறது நான் தானே. கலவுட் பாப்போம். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் உற்சாகமான பொழுதின் வணக்கம். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2155. சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. புன்னகை போதுமே பூத்திருக்கு முன் புன்னகை சேர்த்திடுமே புது வசந்தம் கோர்த்து வைத்திடும் பொன்னகை கொடிய துயர் விளக்கிடுமே. பூத்திருக்கு முன் புன்னகை சேர்த்திடுமே புது வசந்தம் கோர்த்து வைத்திடும் பொன்னகை கொடிய துயர் விளக்கிடுமே. வதனம் என்னும் வானத்திடை வெள்ளி நிலவென காணும் கள்ளம் தொலைத்த மழலை காணும் கலையாயாகிடுமே. வெள்ளி நிலவென காணும் கள்ளம் தொலைத்த மழலை காணும் கலையாயாகிடுமே. வயது பேதம் ஏதுக்கடி வறுமை நீக்கும் ஓர் நகை வள்ளல் போலும் அள்ளி குவி துள்ளும் உளமை உனதாகும். வயது பேதம் ஏதுக்கடி வறுமை நீக்கும் ஓர் நகை வள்ளல் போலும் அள்ளி குவி துள்ளும் உளமை உனதாகும். அருவியின் செலசெலப்போ ஆலமரச் செருகினிசையோ குயில் பாட்டின் குழந்தையோ எதுவென்பேன் உன் புன்னகை. அருவியின் செலசெலப்போ ஆலமரச் செருகினிசையோ குயில் பாட்டின் குழந்தையோ எதுவென்பேன் உன் புன்னகை. கடனாயும் தந்து விடாதே கருணையோடு காத்துவிடு. காலம் அளித்த பரிசுமலை கண்கள் ரசிக்கும் தேன் திவலை. நன்றி, வணக்கம். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமா காலை சரி. 3 பேருடைய தான் நீங்கள் தட்டி கொடுத்து தந்துட்டு பிறகு அப்படி இருந்தது. முதலில் ஆரம்பத்தில் இருந்து நேவிசக்கா உங்களது கவிதை, யான் நடேசன் அவர்களுடைய கவிதை, அவர் மிக சிறப்பாகத்தான் போயிட்டு வந்து அந்த ஆமாம், உங்களது கவிதையும் மிக சிறப்பாக இருந்தது நேவிசக்கா. என்னுடைய புன்னகை என்ற சிவதர்சினியின் கவிதையும் மிக சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து எழுதும் உங்களுக்கு மிக நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. நானும் புன்னகையோடு வந்த சிவதர்சினிக்கு, புன்னகை கவிதையோடு வந்த சிவதர்சினிக்கு வாழ்த்துக்கள் கூறுகின்றேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. வியாக்காவும் பயிற்சி, இந்த இயந்திரங்களின் பயிற்சியை பற்றி அழகாக சொல்லியிருந்தார். உடலுக்கு பயிற்சி, எல்லா பயிற்சிக்கு இயந்திரங்கள் தான் இப்ப எங்களுடைய வாழ்க்கையாகி விட்டது. இயந்திரங்களால் தான் நாங்கள் இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அது பயிற்சியை பற்றி சொல்லியிருந்தார். மற்றது நான் பரிதாபம், இந்த நாட்டிலிருந்து வரவும் செலவும் அளவுக்கு மீறும் செலவாக போய்கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு கவிதை இருந்தது. எல்லா கவிதைகளுக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் செல்வி நித்யானந்தன் உறவுகள்.
இன்றைய தினம் ஒரு பாம கவியிலே முதலாவதாக பரிதாபம் என்ற இதிலே தேவிஸ் பிலிப் அவர்கள் தந்திருந்தால் உண்மையாக நல்ல கருக்கொண்டதாக இருந்தது. அவருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டும் புன்னகை பேசுமா என்றதில் போது பேசுமே என்று புன்னகை பேசுமே என்று சிவராக கவிதையின் சிறப்பாக இருந்தது. எந்திரவுடன் பயிற்சி நான் விரைகாவில் 15 நாள் செய்த பயிற்சி எடுத்ததுக்கு பல நாள்தான் எடுத்தேன். பயிற்சி இன்னும் அதில் முடிவிலும் வரை இல்லை. இப்படி இருக்குது. சிறப்பாக இருந்தது. நல்ல பயிற்சி நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் மூவருக்கு. நன்றி நன்றி. அடுத்து என்ன ஒருவற்ற குரல் வந்தது. லோஜினி வணக்கம். யாருடைய குரல் என்ன முறாள்கிட்ட கேட்டது? வணக்கம். நிக்கணும் பத்மினியா எல்லாம் நிக்கணும் கேட்டு 6 பேர் நிக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் தட்டி கொடுக்க வந்தால் ஓடி வாருங்கள். அது இளையோர் நிகழ்ச்சியை அவர்களுடைய நிகழ்வை போட்டுட்டு 2 நிமிஷம் டைம் இருக்கிறத பார்த்து நாங்கள் இதாண்டுவோம். இப்பொழுது ஆரம்பமாகிறது வாசி பரும்பு உரையரும்பு. இப்பொழுது எங்களது அமிர்தன் குட்டி ஓடி இருக்கிறார். வணக்கம். நடுவேகாமிகள் வாசிப்பருந்து 97. இங்க பாருங்க, நான் எழுதினான். நான் இன்றைக்கு தீனா வரிசை சொற்களை வாசிக்க போறேன். தீ க தி இஹதி தி உ திகு தி ர க திரஹம் தி ரு ம தி திருமதி தி உ த இன் திருடன் தி ர க வ தி திரஹவதி. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். BBC கலை ஒளிபரப்பாளர் அலன் என் பாப் 78 வயதில் காலமானார். BBC ஆர்ட்ஸ் broadcaster Alan Yentom dies at aged 78. ரெண்டாம் செய்தி, பாடசாரிகள் மீது கார் மோதிய 73 வயது நபர் கைது. Man 53 arrested after car hits pedestrians. உங்களுக்கு இந்த வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இந்திய வாசி பெருமை 177. நான் இன்றைக்கு ஒரு பொருள் பல சொல். சூரியன் அருக்கன் பகலவன் வெய்யோன் நெருப்புக்கோலம். வானம் ஆகாயம் வான் விண்ணகம். நெருப்பு அக்கினி தீ கடல். பாட்டு கீதம் பாடல் செய்யுள் பா. புத்தகம் நூல் ஏடு இழை பனுவல். பூமி உலகம் புவி தரணி வையகம் பா. நித்திரை துயில் உறக்கம் தூக்கம் துஞ்சல். ஒலி உடல் யாக்கை. சரீரம் மேனி தேகம். ஒலி சத்தம் ஆரவாரம் ஓசை. சினம் கோபம் சீற்றம் காய்தல். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் மலையகம் பற்றி வாசிக்க போறேன். ஈழத்தீவில் தமிழீழத்திற்கு வெளியே
தமிழர்கள் வாழும் பகுதி மலையகம். இது இலங்கையின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது. மலையகம் மலைவீழ்ச்சி உடைய பகுதியாதலால் நீர்வளம் மிகுந்தது. அதனால் இங்கு இளந்தேன்றல் வீசும் இனிய சோலைகள், முகில்கள் படர்த்திக்கும் வானுர ஓங்கிய மரங்கள் காட்சிகள் நிறைந்திருக்கும். நன்றி, வணக்கம். அயலவர் நாம் எப்பொழுதும் ஒருவருடன் ஒருவர் அன்புடனும் மதிப்புடனும் பழக கற்றுக்கொள்ள வேண்டும். எமது உறவுகளுடன் மட்டுமே அன்புடன் பழகது எமது அயலவரோடும் அவன்புடன் மதிப்புடனும் பழகுதல் வேண்டும். அயலவர் என்றும் எம் அருகில் இருப்பார். அவர்கள் இனத்தால் மொழியால் வேறுபடலாம். அவர்கள் என்றும் எம் அயலவரே. எங்களுக்கு ஏதும் இடர் என்றால் எங்கள் உறவுகள் வருவதற்குள் உடனே வரக்கூடியவர்கள் எமது அயலவர். உங்களுக்கு என்ன வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் குருவி குஞ்சுகள் பற்றி வாசிக்க போறேன். குருவி ஒன்று மரக்கிளையில் கூடு கட்டியது. அக்கூட்டில் முட்டைகளை இட்டு அடைகாத்து குஞ்சுகள் பொரித்தது. குஞ்சுகள் மிகவும் சிறியனவாக இருந்தன. அவற்றுக்கு இறக்கைகள் முளைக்காததால் குட்டிலேயே இருந்தன. தாய்ப்பறவை நாள்தோறும் இரை தேடி கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு கொடுக்கும். சில நாட்கள் சென்ற பின் குருவி குஞ்சுகளுக்கு இறக்கைகள் முளைத்தன. நன்றி, வணக்கம். வாசிப்பெரும் 1961 dabei இது முடிஞ்சதுதானே? பூ ஒரு தாவரமாகும். இது 25 சனிக்கிழமை 25 உதயனம்பூ அதான் பான்பா அமிஷம் வாசிக்கிறதான் வாசிச்சிருந்தாரு. என்ன விளங்கையில அமிஷம் குருவி குஞ்சு ஏற்கனவே வாசிச்சு. ஆமாம் ஆமாம் 25ஆம் தேதியா அவர் அந்த முதல் வாசிச்ச மன்னர் அது மட்டும்தான். சரி, இப்பொழுது உரிய அரும்பையும் கேட்டு விட்டு நீங்கள் தட்டி கொடுத்து கொள்ளுங்கள். வணக்கம். 1955 நாளைக்கு நம் வியாத்துக்கு போனதால் அப்ப எனக்கு வியாதி இருந்தது. நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வியாடினாங்க. இன்னும் கலர் கடிக்க அந்த மிஷின்ல அந்த பெயிண்டிங்ஸை குருவிட்டு நாங்கள் அந்த மிஷின்ல அந்த வட்டம் இருக்கிற அது அமுத்தினா அது வரும். எங்களுக்கு வந்தால் எங்களுக்கு நாங்கள் எடுக்கலாம். அவைக்கு மிச்சராகும் வேண்டாம், மிச்சராகும் எடுக்கலாம். நாங்கள் தேவையால் வெப்பம் விருப்பம். இது நாங்கள் பெண்ணிக்ஸாக கையையும் பிடிச்சு செய்யலாம். இது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாங்கள் பகவியாத்திரை இருந்தது. இதுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம்.
அக்கா அந்த மிஷின் எடுத்து கதை கடிக்குதா Magic ஒரே செப்பரேட் ஒரே வந்து இந்த லெப் ஸ்லீப்பிங் மாஸ்க் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வந்து நான் வந்து பூட்ஸ்ல வாங்கினேன் பாருங்க. பூட்ஸ் இது வந்து ரொம்ப நல்ல உங்களை வாய்க்கு உங்களை வாய் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது போறக்க இது வந்து ஒரு பெரி சென்ட்ல இருக்கின்றன. இது வந்து ஒரு இதுவும் வந்து இருக்கு அந்த அப்ளிகேட் பண்ண இப்படி நீங்க அப்படி போடலாம். இது வந்து 20 grams வருகின்றன. இது வந்து நான் வெஸ்ட்ஃபீல்ட் போய்க்கு வாங்கினான். இது வந்து £4.95 ஆகும். இது வந்து இப்படி தான் இருக்கும் உள்ளக்க. நீங்கள் இப்படி இறக்கலாம். இது வந்து லைக் வாசலின் மாதிரி. அண்ட் இது உங்களுக்கு சொந்தக்கு பாய்க்கிறது உங்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இந்த ஒரு 173 நான் இன்றைக்கு இந்த கொப்பியை பற்றி சொல்ல போகிறேன். இந்த கொப்பியில் 96 பேஜ்கள் இருக்குது. இதை ஃப்ரெஞ்சில் கையேன்னு சொல்லுது. இதில் முன்னுக்கு வந்து நான் டெக்ரேட் பண்ணியிருக்கிறேன். தமிழ், ஃப்ரெஞ்ச், குவலன், மத், இங்கிலீஷ் இதெல்லாம் நாங்கள் இந்த 5ம் நான் என்னோட கொப்பியில் படிக்கலாம். முன்னுக்கு என்னோட எக்ஸாம் செய்து வச்சுக்கிறேன். இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த மோக்கள் எல்லாம் தமிழ்ல எழுதியிருக்கு. அந்த சொற்களை எல்லாம் பிரெஞ்சில் எழுதணும். இதே மாதிரி தான் இதெல்லாம் பிரெஞ்சில் எழுதியிருக்கு, அதை தமிழ்ல எழுதணும். இது ஒரு பெரிய டெக்ஸ்ட் பாருங்க. இது உங்களுக்கு இது வந்து பிரான்ஸ் நாட்டில் தயாரிச்சு. இந்த எனக்கு பிடிச்ச புத்தகம் வந்து அப்பா இந்த புத்தகத்தை எனக்கு மிச்ச கிஃப்ட்டுகளோடு சேர்த்து வாங்கிட்டு வந்தவர். இதில் வந்து சின்னன் பெருசு அப்படி நிறைய புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகம் பெருசு, இன்னொரு புத்தகம் சின்ன புத்தகமும் இருக்கு. இது உங்களுக்கு பிடிக்குமா? இதை வச்சு நீங்களும் படிக்குங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய ஒரு 172. நான் இங்கே பாருங்க, நான் பார்க்க போனேன். அங்கே வந்து நிறைய விளையாட்டு போனவன். அங்கேயும் நாங்கள் விதவிதமான விளையாட்டுக்கு போனாங்க. முதல்ல வந்து நாங்கள் ஒன்றுக்கு கீறினாங்க. செகண்டாக வந்து நாங்கள் இப்படி கலர் அடிச்சினாங்க. இங்கே பாருங்கள், நான் கலர் அடிக்கிறேன். நான் கலர் அடிக்கிறது வந்து ஸ்டிச்சு படம். அமிர்தம் கலர் அடிக்கிறது வந்து பவ் பெட்ரோல். இங்கே பாருங்க, நான் கலர் அடிக்கிறேன். அங்கே வந்து மக்கியா செய்தவன், எனக்கு மருதாணியும் போட்டவன். இங்கே பாருங்க, எல்லாரும் வந்து இங்கே கலர் அடிக்கணும். இடத்திலே ஒவ்வொரு விளையாட்டுகள் இருந்தன. அதில் இது வந்து நிகழ்வாக நடந்தது. நாங்கள் இங்கே பாருங்க, எல்லாரும் கலர் அடிக்கிறோம் அடிவா. அப்போ எல்லாரும் வந்து எல்லாரையும் வாழ்த்தினவர். எனக்கும் இந்த இடம் பிடிச்சிருக்குது. இங்கே பாருங்க, நான் வந்து எல்லாரும் மேக்கப் போட்டிருக்கணும். எல்லாரும் இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விளையாட்டு இது உங்களுக்கு பிடிக்குமா? நீங்களும் போய் விளையாடுங்க. இது வந்து நாங்கள் இருவரும் இந்த நிகழ்வு நடக்கிறது. போன வருஷமும் இந்த வருஷமும் இப்படி நிகழ்வு நடக்கிறது. இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் நாகபூஷணி என்ஃபீல்ட் கோயிலுக்கு வந்தேன். இங்கே நாகபூஷணி அம்பல் கோயிலில் இங்கே இந்த அப்சாமி கோயில் இருக்குது. அப்புறம் இங்கே இருக்குது, இங்கே தீர்த்தம் செய்கிறாங்க. அங்கே கோயில் சாமி கும்பிட்றாங்க. இங்கே இருக்குது. அப்புறம் இது அப்சாமி. இங்கே வந்து இங்கே யானை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, ஒன்றும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அப்புறம் இங்கேயும் இருக்குது. அப்புறம் இங்கே நான் அப்பசாமி கோயில் சுற்றிட்டு குங்குமம் பூசினான். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நான் சாமி கும்பிட்டு வந்தேன். அப்புறம் அப்பசாமிலாம் கும்பிட்டு வெளியில் வந்துட்டேன். நன்றி, வணக்கம். நான் வந்து இந்த டீ ட்ரீ ஹேண்ட்
பேக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வந்து நீங்கள் முகத்தில் போகிற ஃபேஸ் மாஸ்க் தெரியுமா, இது வந்து ஹேண்டுக்கு போடுறது. ஸோ ஒரு க்ளவ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே லைக் ஒரு லிக்விடி சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அது வந்து ஒரு லைக் ஒரு உங்களுக்கு உங்களை ஹேண்ட் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு போடுறது. இது நான் வாங்கல, என்னோட அப்பா வாங்கினவர். இது வந்து நாங்கள் சேவர்ஸில் வாங்கினோம். இது வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு கைக்கு. இது வந்து 20 மினிட்ஸ் தான் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் கலட்டலாம். அதுக்கப்புறம் உங்களை ஹேண்ட் நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து டீ ட்ரீயும் பெப்பர்மெண்ட் சேர்ந்த ஒரு வாசனையாகும். இது வந்து நாங்கள் வந்து £1.50 நினைக்கிறேன் வாங்கினோம் என்று உங்கள் வணக்கம், நானும் மீஸ். இந்த கார்டன்ல ஒயிட் ஃப்ளவர்ஸ் இருக்கு. சரி, மிக மிக சிறப்பாக உள்வேரம்பு வாசிப்பரம்பு இணைந்து கொண்ட அனைத்து சிறுவர் இளையோர்களுக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அதிலும் அத்மிகா வந்து ரேகன் நெத்தியில கொப்பிலே அடிக்கிறேன்னு பார்த்தா நெத்தியிலே மடிச்சு விட்டுக்கிறாங்க. விளையாட போயிருக்கிறாங்க, குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து விளையாட போய் நேரத்துல இன்ட்ரெஸ்டா விளையாடி இருக்கிறாங்க. அதுல மேக்கப் எல்லாம் விளையாடுதான் அவ சொல்லியிருந்தா அத்மிகா. அமிர்தனும் அதைத்தான் சொல்லியிருந்தார், பார்க்கல போய் விளையாடுறது ஒரே இடத்துல அதைத்தான் சொல்லியிருந்தார். மற்றது வாசி பெரும்பிலதான் என்னத்த சொன்னா, இந்த தீனா வரிசையில அமிர்தன் தீனா வரிசையில சொற்களை சொன்னார். மற்றது தரணிக்கா வந்து ஒரு செய்தி சொல்லியிருந்தா, விபத்து எங்கேயோ நடந்ததாமான்னு சொல்லி. மற்றது எனக்கு நான் உள்வாங்க முடியல, எனக்கு விளங்கையில. மற்றது இறந்தது பற்றி அதான் ஒரு விபத்து நடந்து ஒரு ஆள் பிபிசி அதை பற்றி இந்த இதுலதான் சொன்னது. ஆனா நியூஸ்ல வர இல்லை, என்ன கேன்சர்ல இருந்தவர். ஆமா, இல்ல பஸ் விபத்துல வந்ததுன்ற ஒரு ஆள், அது இரண்டாவது செய்தியில சொன்னது. மற்றது பல சொற்கள், ஒரு சொல்ல வச்சு பல சொற்கள். சூரியன் உங்களுக்கு தான் சிறப்பா இருக்கும், நீங்க குறிச்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அது பல நல்ல சிறப்பாக அவருடைய தேடல்கள் மூலம் சிறப்பாக இருக்கு, எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கிறது. அது அத்மிகா அடையுது. மற்றது அமிஸ் வந்து அது குறுகிய சின்ன. மற்றது சந்தோஷமா விளையாடுனாங்களா அந்த பார்க்கல போய் அமிர்தாங்க, எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது நாங்கள் விளையாடுறதுன்னு சொல்லி. மேக்கப் அதுகளை மேக்கப் சாமான் வந்து தர்மிக்கா காட்டியிருந்தா ஒரு இடத்துல, கொப்பியை அத்மிகா காட்டியிருந்தா, பார்க் விளையாட்டை பற்றியும் சொல்லியிருந்தா. மற்றது நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு போனதை பற்றி அமிஷ் சொல்லியிருந்தார். மிகவும் சிறப்பாக இருந்தது. பிள்ளைகள் 4 பிள்ளைகள் எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மிகவும் நன்றி. தொடருங்கள், மேலும் மேலும் முன்னேறி வாருங்கள்னு சொல்லிக்கொண்டு நானும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 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 வாசிப்பெரும்பு உரியரம்பு அந்த குட்டிகளுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொள்ளும். வாசிப்பெரும்பு அமுதன் அந்த பியாதி திலகவதியின் தீனா வரிசையில் உள்ள சொற்களை சொல்லி இருந்தா. மற்ற தரணிகா அந்த யோன் பைடன் இறந்த மாதிரி சொல்லி அது விளங்கியில் எனக்கு. அது நான் சொல்றேன் பிபிசி ஏதோ ஆக்சிடென்ட் விபத்தொன்னு நடந்தது. அவருக்கு 67 வயதோ இல்ல. நான் நினைச்சேன் சொல்லவும், நான் நினைச்சேன் நேற்று அந்த இவர் மாலினி பொன்சேகா வந்ததுதான் அதை பற்றி தான் சொல்றாவோ தெரியாதுன்னு சொல்லி ஏதோ அதை பத்தி தான் சொல்றேன். எனக்கு தெரியல, அவர் சொல்றது கொஞ்சம் புரியாமல் வாழ் வடிவா சொல்லியிருந்தா. மற்ற புத்தகத்தை பற்றி சொல்லியிருந்தா, அத்மிகா புத்தகத்துல ஒரு நூல் அந்த கருத்துக்கள் சொல்லியிருந்தார். பூமியை பற்றி, உலகம், நித்திரை, மற்றது ஒலி சத்தம், மற்றது யாக்கை உடம்பு, அதுகளை பற்றி எல்லாம் அந்த கருத்துக்கள் பதங்கள் தருந்த அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். மற்ற அமிஸ் வந்தது மலையகத்தில் தமிழர் வாழுமிடம், இலங்கையில மத்திய வழி அதே தந்தது. மற்ற தரணி அன்பு பற்றி சொல்லியிருந்தார். மற்ற அமிஸ் குருவியை பற்றி சொல்லியிருந்தார். மற்ற அமிர்தன் உரியரம்பில் படம் கீறி அந்த காட்டி வானவில் எல்லாம் காட்டி அந்த பென்சிலால் அதிகான பென்சிலெல்லாம் பேப்பரெல்லாம் காட்டியிருந்தார். மற்றது கிரீம் அந்த தர்னிங்க ஒரு கிரீம் ஒன்றை காட்டியிருந்தார் 843 க்ரீம். ஆமாம், அத்மிகா மற்றது
கொப்பிகளில் 26 பக்கம் அப்பா வாங்கி தந்தாராம் என்று சொல்லி அதையும் எனக்கு ப்ரெசண்டாக வாங்கி தந்தேன்னு சொல்லியிருந்தார். மற்றது நாகபூஷணி அம்மாள் கோயிலுக்கு போனது அமிஷா, அது இங்கே இங்கிலாந்துலையாக்கமே 580 தந்திருக்கேன். மற்றது தரணியா 242 காருக்கு இது வாங்கி தந்த ஒரு அப்பான்னு சொல்லி அதையும் சொல்லியிருந்தார். எல்லோரும் சிறப்பாக சொல்லியிருந்தார்கள். இந்த தரணிகா கொஞ்சம் விளங்கக்கூடியதாக சொன்னால் எங்களுக்கும் சொற்கள் விளங்காதது இருந்தது, உள்வாங்க முடியாமல் போயிட்டது. மற்றபடி எல்லாரும் சிறப்பாக தந்திருந்தார்கள். 4 குட்டிகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் குறிக்கொள்வோம். நன்றி நன்றி. வணக்கம் ஜெசி, காலை வணக்கம். உற்சாமல வணக்கம் செல்வி அக்கா, மற்றபடி இருந்திருக்கிற பாமு உறவுகளுக்கு வணக்கத்தோட நானும் வெளியில 2 மணி அலுவல் செல்வி அக்கா போய் வெளியே அலுவலில் நிக்கல தட்டி தட்டி பார்த்தேன். ஜெயாக்காண்ட நிகழ்ச்சியும் போய் கொண்டு இருந்துச்சு கேட்டோன்னே எனக்கு அதுல இணைய முடியல, கவலையா இருந்துச்சு. சரி தினக்காய போய்க்க போட்டு விட்டுட்டு கலகரண்டு ஒரு டீயம் பார்த்துட்டு போய் டக்குன்னு ஓடி வந்தேன். ஓகே, நிகழ்வு இருக்கு பிறகு. ஆமா ஆமா, நான் இனி இணைவேன், இப்படி விட்டுதான் நிற்பேன். நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்களோட உண்மையில அத்மியா குட்டி, அமிர்தம் குட்டி மற்றும் அமிஷ் மற்றது தரணியா 4 பேரும் சிறப்பா செய்து கொண்டு வார தொடர்ந்து அவர்கள் சிறப்பான வாழ்த்துக்களை செய்ய அப்படியே தொடர்ந்து செய்வார்கள். இன்னும் உற்சாகத்தோட செய்யுங்கள் என்று சொல்லி சிறப்பா வாழ்த்திக் கொண்டு மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி. இப்ப அடுத்த நிகழ்வு இருக்கும். வணக்கம் செல்வி. வணக்கம் வணக்கம். குறிப்பாக ஆத்மிகா, உங்களுக்கு மிக மிக சிறப்பான அந்த ஒத்த சொற்கள் மிக அழகாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு உண்மையில் நிறைவான வாழ்த்துக்கள். இப்படியே தொடருங்கள். கொஞ்சம் மிக மிக நன்றியும் வாழ்த்துக்களும். ஆத்மிகா, நல்ல அந்த சொற்களை அறுத்து சொல்வதில் நல்ல மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எல்லா குட்டிகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்ல, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டி இருக்கிறது. அழகாக செய்கிறீர்கள். அதற்காக உங்களது வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். நீங்கள் மற்றவர்கள் அண்டியாக்கள் சொல்வதை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் செய்வது மிக மிக சிறப்பு. வணக்கம் ரோஜினி, நீங்க சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் செல்வி. வணக்கம் எல்லோருக்கும். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் நிகழ்வுகள் சிறிது எல்லாம் இணைந்த நான் விடிய தொடக்கத்தில் இணையவில்லை, இருந்தாலும் இணைந்திருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும், நிகழ்வில் கலந்து கொண்ட எல்லோருக்கும், சௌரியரும்பு வாசிப்பெரும் செய்த எல்லா குட்டிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஆத்மிகா ஒரு கொப்பி வச்சு அதுல பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுகள் எங்கெல்லாம் படிக்கிறாதோ என்னென்ன பாடம் படிக்கிறோ அதெல்லாம் போட்டு கொப்பியில எழுதுவாள். வாசிப்பெரும்பு முடிய இருந்த எழுதுறா, அந்த சொற்களை எழுதி தானே எழுதுவா. தானே ஒரு கொப்பி முடிஞ்சது. இப்ப அடுத்த கொப்பி எடுத்து அப்ப நான் என்ன எக்ஸாம் வருது, இப்ப தமிழ் எக்ஸாம். அப்ப அதுக்கு ஒரு பேப்பரை செய்து கொண்டு விட்டேன்னா அப்ப அதை செய்து கொண்டு பேருந்து அதுலயே எல்லாம் எழுதலாமாம். பொது பாடங்கள் எல்லாம் எழுதலாமாம், பிரெஞ்சு எழுதலாம், இங்கிலீஷ் எழுதலாம். பேருந்து மேதோ ஸ்கூல்ல படிக்கிற பாடம் எல்லாம் அங்க படிக்கிறதுல பார்த்து எழுதுற இல்ல, தானே நச்சுதான் எழுதுறது. இருந்து எழுதுப்படும், தானே இருந்து. ஆனா அந்த எழுதுற நேரம் விட்டுட்டு வரா, வாங்கோன்னா அதை முடிச்சு போட்டுதான் வருவான். அது அவளோட பழக்கம் என்னவோ தெரியாது. அதை எழுதி முடிச்சு போட்டுதான் வருவான். தான் நினைச்சதெல்லாம் எழுதி அதுல ஏதோ எழுதுப்படும். பிள்ளையா இல்ல ஏதோ எழுதுறாள். அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு அவ்வளோத்தையும் கொண்டு வந்து எழுதுறது. லோஜினி, இந்த நாட்டுக்காரரும் எல்லாமே கொப்பியெல்லாம் எழுதுறதுதான் அவங்களுக்கு வேலை. அதான் இவர் இவர் தாப்பன் சொல்லுவா அந்த கம்ப்யூட்டர் சொன்னால் அந்த நினைவு வச்சு எழுதுவார். அப்படியே தொடர வேணும்னா நானும் எனக்கு நெஞ்சோர்ல சத்தம் போடுறேன். அப்படி ஓமோ சொல்லி முடிங்க. நான் அவங்களோட சொல்லணும். ஓகே, அப்ப எழுதி கொண்டிருப்பா. அவக்கும் அப்படியே தொடர வேணும்னு சொல்லிக்கொண்டு அமிர்தன மற்றது அமீஸ் சிறப்பா இப்ப வாசிச்சு கொண்டு வர. தரணிகாவும் அதான் தரணிகாவும் சுத்தம் கூடாதேவா. தரணிகாவும் இன்னும் கொஞ்சம் வாசிப்பேன் நினைக்கிறேன். அந்த டப்பண்டு வீடியோ எடுக்காமல் ஒரு 2-3 தரம் நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் தினமும். நான் அதை சொல்றேன். என்னன்னா அவ நல்ல கெட்டிக்காரி, ஆர்வமா செய்கிற பிள்ளை. 2-3 தரம் வாசிச்சு பார்த்துட்டு செய்தா நல்லதா இருக்கும். உண்மையில சில நேரம் அமிர்தன் சில நேரம் வாசிப்பார் விளங்காட்டி நான் திருப்பி நான் சொல்றேன் என்னோட காட்டி போட்டுதான் அப்லோட் பண்ணணும்ண்டு.
சில நேரம் இப்படியா வாய்ச்சா சில நேரம் இப்படிய பள்ளிக்கம் வலிக்கிட்டும் செய்து திருப்பி செய்து போட்டு போவார். 2 நாள் அப்படி போடலாம். அது வடிவா தெளிவா இருக்கணும். நீங்க சொல்ற சொற்கள் எழுத்துக்கள் கடமைக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி முந்த நாள் அதுக்கு முதல் கிழமையெல்லாம் நான் சொன்னேன், பல விடிய வலிக்கிட்டு வாசிங்க பிரச்சனை இல்லை, இப்ப நித்திர வந்தா படுங்கன்னு சொல்லிட்டு விடிய வாய்ச்சி போட்டு தான் போனவன். அப்படியே அந்த கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தா தான் அவையும் இல்லாட்டி படம் 2 தங்கட வாட்டுக்கு வாய்ச்சி போட்டு போடுகிறேன். ஆமா ஆமா. அப்ப ஒன்று செய்யறாண்டால் அதுல ஒரு பிரயோசனம் இவையும் அடைய வேணும். இதுக்கு சொல்லாமல் இலக்கங்கள் கூடாமல், நான் சொல்லி இலக்கம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு சொல்லு வாய்ச்சாலும் ஒரு தெளிவா செய்யறத திருந்த செய்யும் சொல்லி இப்ப ஆத்மிகாவும் இந்த வாசிச்சதுல ஒன்று புள்ளியா வாசிச்சவா சரீரம் 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 வாசிச்சவா. அப்ப நான் இல்ல அதுல டீயன்னா சுழி கிடக்குது, சுழி கேட்கத்தக்கதா அமிர்தனும் திருடன் என்று சொன்னது கொஞ்சம் அந்த அவருக்கு கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கு. அதே மாதிரி சின்ன பிள்ளைதானே திருப்பி சொல்லி கொடுப்போம். டூனா அவனுக்கு வராது. சில நேரம் அந்த லாலுவிலையும் கொஞ்சம் மாற்றம் வரும். சின்ன பிள்ளைதானே, சரி கொஞ்சம் கொஞ்சம் படிப்பு இன்னைக்காவும் முந்தி இப்படித்தான் சொல்லி சொல்லி இப்ப கொஞ்சம் அவள் நல்ல திருத்தமா வாரா. அதே மாதிரி அமிர்தனுக்கும் அவரை ஆர்வமா ஓடி வந்து எழுதுவார். இல்ல ஆமா இன்னைக்கு என்ன சொல்லுங்க. அப்ப நானும் திருப்பி திருப்பி இதென்னா அவனுக்கும் சில நேரம் அழுவாள். அப்ப நான் சொன்ன சரி எப்படி விடுங்க பிரச்சனை இல்லையா. ஆனாலும் நீங்க சொல்றது புளி ஐயா கேக்குறது வேற சொல்லு கேக்குது. இதுல இருக்கிறது டூனா, சின்ன டூனா, நீங்க ரூனா சத்தம் வருது, அப்படியே லூனா சத்தம் வருதுன்னு சொல்லி சொன்னா சில பேருந்து அந்த அன்பா சொன்னா கேட்பான். நான் திருப்பி திருப்பி அவனை வாசிக்க விட்டா எல்லாருக்கும் அப்படித்தானே வரும். அப்ப சரி நான் பிரச்சனை இல்லை, முதல் வாசிக்கிறதுக்கும் இப்ப வாசிக்கிறது ஓகே, பிரச்சனை இல்லை, அப்லோட் பண்ணுங்க. எனக்கு 100 வருதான். அப்ப நான் வேற அதுக்கு மாறி மாறி சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் கொண்டு நிப்பான் 97 வந்துட்டாரான், தனக்கு 100 வர போதாம் வாசி பெரும்பட்டு. இப்ப நான் ஒரு கிழமையா சொல்லி கொண்டிருக்கிறேன் தனக்கு 100 வர போறேன். ஆமா நான் 100ஆவது ஒட்டுது நல்ல தெளிவா வாசிக்கணும் பிள்ளை கட்டிக்காரன்னு ஓகேன்னு சொல்லிக்கிறாக்கு. அப்படி இப்படி ஒரு சந்தர்ப்பம் இணையவில்லை. சேகர் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்களும் ஆயத்தப்படுத்துங்கள். நாங்கள் அதுக்கிடையில் 2 நிமிடம் உரையாடுவோம். அதில் நிகழ்வை நான் ஒருக்கா கதை கேட்டேன். வெள்ளிக்கிழமையில பண்ணி சிலருக்கா விடுங்கோவன், உங்களுக்கு கஷ்டமா அந்த நேரங்கள்? அந்த நேரம் அதுதான் என்னடா இவர் சின்ன வரையில நேரம் இவையும் போய் அங்காத வரனா அந்த இதுல நான் விடுவேன். பாப்போம் ஒரு கொஞ்சம் இந்த இதுல பொறுத்து பாத்துட்டு விடுவேன். எனக்கு கொஞ்சம் நேரா வந்ததுதான் நான் இதுல விடுறேன். இல்ல நான் சில இதுல போட்டு கேட்டு பாத்துறேன். நேற்றைக்கும் போன வள்ளியும் நகுலுடைய அம்மா எல்லாம் நகுல் செய்தவர் சொல்லி இதண்ட காதலாகி கசிந்த இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்த கேட்டனா. நீங்களும் பாடினீர், நான் கேட்டேனா, நான் போட்டு கேட்டேனான். ஆமா ஆமா இவற்ற எந்த நேரம் வேண்டபடியா சின்னவற்ற அழுது பெரிய சத்தங்கள் போட்டோன்னு இப்ப பிறகு அங்க விட்டுட்டு இருக்கவும் இது சத்தம். அதாலதான் மறுபடி நினைத்து விடுறோம். ஓமோ வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே, நான் பத்மினி கமலா அந்தன். வணக்கம் 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 பத்மினி. வணக்கம். நான் என்னென்றால் நான் ஜானடசன அந்த நிகழ்ச்சி கெதியில துவங்கினோடைய நான் புளிக்காமலே இருந்து செய்தது. அப்ப அதுல நான் வர முடியல. பிள்ளைகளுக்கு நான் கேட்காவிட்டாலும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றி ஜெயமலா. ஆமா நன்றி நன்றி. இப்படியா இருங்கோ. ஒரு 2 நிமிஷம் உரையாடல. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நானும் காலையிலிருந்து நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நேரடியா வரையில இப்பதான் வந்திருக்கிறேன். பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி உடையரம்பு வாசி விரும்பெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். பங்கு பெற்றி சிறப்பித்த அனைத்து குழந்தைகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தானே, ஆனா எல்லாரும் வடிவா கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நன்றி நன்றி. சேகர் இணைந்திருக்கிறீங்கள். சேகர் நிகழ்ச்சிக்கு உங்களோட ஆயத்தப்படுத்துறீங்களா இல்ல 2 நிமிஷம் உரையாட இதண்ட பிறகு வர இணையறீங்களா? ஒரு 10 நிமிஷம் தர்றீங்களா சேகர்? கேட்கல. ஓகே உங்களுக்கு
அப்ப ஒரு 2 நிமிஷம் உரையாடுறதுக்கு விட்டுட்டு தருவீங்களா அல்லது நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறீங்களா? நிச்சயம் முடிச்சு கொண்டு எடுத்துக் கொள்ளுங்களா? நிகழ்ச்சி ஆரம்பிச்சு கொண்டு நிகழ்ச்சி எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல டைம் சரிதானே, நீங்க எடுக்கலாம் அவரு. ஓகே, அப்ப நாங்கள் நாளைக்கு டைமை பார்த்து நிகழ்ச்சியை செய்வோமா? நான் குறுகிய எடுத்துக்கொள்றேன், குறுகிய நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஹலோ, ஓகே, இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த இல்ல, அப்புறம் அடுத்த நிகழ்ச்சி சிவதர்சினி முளைஞ்சிடுவார் தானே. நீங்கள் இப்பொழுது 11:22 நீங்கள் 1 மணித்தியாலத்தில் எவ்வளவு நேரம் உங்களோட நேரத்துக்கு நீங்கள் உங்களோட நேரத்தை கருதி கொண்டு நீங்கள் அது செய்யலாம். வணக்கம், மன்னிப்புடன் மற்ற நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள், நாங்கள் நேரம் இருப்பின் நாளைய தினம் குடும்ப குவலயம் நடைபெறாது. அந்த நேரத்தில் நாங்கள் 2 நிமிடம் உரையாடலை வைத்துக் கொள்ளுவோம். வணக்கம் சேகர் அவர்களே, வணக்கம். செல்வி நித்யானந்த அவர்களுக்கும் மற்றும் பாமுறவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் உற்சாகம் தானே? ஆமாம் ஆமாம், நான் உற்சாகம். நானும் கொஞ்சத்தால இறங்கிடுவேன். அடுத்த தொகுப்பாளரிடம் கையளித்து விட்டு நான் இறங்கிடுவேன். நீங்கள் உங்களது நிகழ்ச்சியை முடிச்சு கொள்ள நம்புகிறேன். ஆமாம், மற்றும் இன்று காலையில் சிந்தனை இருந்த அனைத்து சிந்தனை படைப்பாளருக்கும் மற்றும் இன்றைய நாளில் படைப்புகள் படைத்த அனைவருக்கும் மற்றும் சிறுவர்களின் உரையரம்பு வாசிப்பு உரையரம்புக்கும் அனைத்து சிறுவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். சிறுவருக்கும் பெரியவருக்கும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமாம், இருக்கின்றோம். சற்று உடல்நிலை இருந்தாலும் காலம் எடுத்து காய்ச்சலா இருக்கிறீங்களா? இல்ல, உடல் குரல் கொஞ்சம் அனைத்து சிறுவர்களுக்கும் அவர்கள் ஊக்கத்துக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றும் இந்த காலை தொகுப்பாளருக்கும் காலை நிகழ்வுகள் அனைத்துக்கும் இனி வரப்போகிற நிகழ்வுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் அன்பானவர்களை மீண்டும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சரியாக சூழல் அப்படித்தான் அமைகிறது, எல்லோருக்கும் தெரியும். இப்போத்த கால நிலைகளும் அப்படி, மற்றது எனது உடல்நிலைகளும் அப்படியா இருக்கின்றது. அடுத்து சென்ற வாரம் ஒரு நாளைக்கு முதல் சொல்கிறேன், சென்ற வாரம் என்ன முடியாத காரணத்தால் முதல் அது இன்னொரு செக்கப்பு போனேன். அது கண்ணொரு செக்கப்பு போன இடத்துல அங்கே அதான் இந்த தலைப்புக்குள்ளே கொண்டு வரேன். இந்த தலைப்புக்குள்ளே அதுக்கான தலைப்பு பல பக்கங்களையும் எனது அனுபவத்தையும் கொண்டு தான் இந்த தலைப்புக்குள்ளே கொண்டு வரேன். அந்த கண்ணு செக்கப் முடிஞ்சவும் வீட்டை வந்த பிறகு விடிய காலம் பார்த்தால் கண் வீங்கி அவ்வளோத்துக்கு அது ஒரு இதை கொண்டு வந்து விட்டது. அப்போ நான் தலைப்பை செய்கிறேன் முடிவு எடுத்து எல்லாம் வச்சு கொண்டிருக்கும் போது பிறகு உடனே திடீரென்று முடியாத காரணத்தால் தவிர்த்து கொண்டேன். ஏதோ மற்றது என்னது உடல்நிலை என்றது எனது கால் வலி ஒரு பக்கம் காலமாக இருக்கின்றது. ஆனால் இப்போது அது அதிகமாக இருப்பதால் அது நான் எனது பக்கத்தை சொல்ல வேண்டால் உங்களுக்கு தெரியும், 1-2 வருடங்கள் அதிகமாக உடல்நிலைய காரணமாக இந்த நான் இடைவெளி காணக்கூடியதாக இருக்கிறது. மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். வருங்காலங்களில் என்னால் முடிக்கும் தவிர்த்துக் கொள்கிறேன். ஆனால் ஒன்றும் செய்யலாத காலகட்டங்கள், இதையும் கடந்துதான் போகணும் என்றால் கடந்துதான் போக வேண்டி இருக்கிறது. பாமு உறவுகளுக்கும் மற்றும் நடமணிக்கும் வணிகக்கும் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு இனி வருங்காலங்களில் நான் முயற்சி தான் எடுக்கின்றேன். அது சரிவரும் என்று நம்பிக்கை இருக்கிறது. தொடர்வேன். அதுக்கு முன்னே நான் முன்னால் உங்களுக்கு டைம் தேவையான நான் இன்றைக்கு குறுகிய நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன் அல்லது நிறைய எடுத்துக்கொள்கிறேன். முதல்ல எடுத்துக்கொள்வோம் அன்பானவர்களே. வாழ்வுண்மை 268வது வாரத்துக்கான தலைப்பு உழைப்பு. சமகாலத்தில் உழைப்புக்கான மதிப்பை கொடுத்து வேலை செய்கின்றார்களா அல்லது பணத்துக்காக வேலை செய்கின்றார்களா? எது அது எடுத்து செல்கின்றது? உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்வு உண்மை நிகழ்வில் மற்றவுடன் பயந்து கொள்ள அன்பாளைக்கின்றோம். அன்பானவர்களே, உங்களோட அனுபவங்களோட கொண்டு வாருங்கள். எனது குரல் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. இந்த அனுபவம் பார்த்த சமகாலத்தில் நடப்பதை வாழ்வு உண்மைன்றதை என்னால் கொண்டு வரணும் என்று பல முயற்சிகள் எடுப்பேன். ஆனால் காலகட்டங்களும் அப்படியே கொண்டு வரவில்லை. என்றாலும் நான் அந்த தலைப்புகளை கொண்டு வர தருகிறேன்.
இன்னும் ஒரு தருகிறேன். வாழ்வுண்மை 168வது வாரத்துக்கான தலைப்பு உழைப்பு. சமகாலத்தில் உழைப்புக்கான மதிப்பு கொடுத்து வேலை செய்கின்றார்களா அல்லது பணத்துக்காக வேலை செய்கின்றார்களா, எது அதிகரித்து செல்கின்றது? உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்வுண்மை நிகழ்வு மற்றவுடன் பயந்து கொள்ள அன்பளிக்கின்றோம். மற்றும் உழைப்பின் மகத்துவத்தை ஊக்குவிக்கும் சிறப்பு மாதங்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த பாமு டிவியில் மற்றும் சமூக ஒழுங்கின சேவை வலியுறுத்தும் ஆண்டாய் 2025 வாழ்த்திக் கொண்டு இந்த பாமத்துக்கும் அன்பானவர்களே மீண்டும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நிற்காதீர்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இந்த வாழ்வுண்மை என்றது என் வாழ்க்கையில் பல அனுபவங்களை கொண்டு வந்து பல பேருக்கும் பல அனுபவத்தை கொடுத்து பல பேர் இந்த நான் நடத்தாதபடியாக கூட பல பேர் என்னுடன் காணும்போது தொடர்பு கொண்டார்கள். நான் சொல்லி அவர்களுக்கு தெரியும். ஆம், முடிஞ்ச அளவுக்கு நான் பயந்து கொள்கிறேன். எனது இருக்கும் வரை நான் இந்த பாமத்தில் இணைந்து கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு தொடர்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் உங்கள் அனுபவத்தை கொண்டு வாருங்கள். எந்த சூழலில் உள்ள அனுபவங்களை பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பல பக்கங்களை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது காலகட்டங்களில் எப்படி அது அந்த உழைப்புக்கு மதிப்பு கொடுத்து அது கடமை என்று செய்கிறார்களா அல்லது இல்லை நாம் பணத்தை சம்பாதிக்கணுமென்றக்காண்டி வேலைக்கு போய் அது சரி ஒரு வேலை இல்லை 4 வேலை 5 வேலை என்று செய்கிறோம். அதால் எவ்வளவு சில இடங்களில் பல பாதிப்புகளை கொடுக்கிறது. ஏன்னா இப்போ இந்த காலகட்டங்களில் அப்படியான இடங்களில் பல இடங்களில் நடக்கின்றது. என்றாலும் அது எனது அனுபவத்தை நான் இடையிறது இருக்கிறேன். முதல் வந்த உறவு யாராக இருந்தாலும் ஒரு முறை வணக்கம் சொல்லி பாருங்கள், ஆரம்பிக்கும். நீங்கள் தொகுப்புக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நித்யானந்தர்களே. நன்றி 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 நன்றி. பரவாயில்லை, அது ஒன்றும் இல்லை. ஆமாம், விடுமுறையில் நிற்பதனால் யாராவது ஒருவர் இணக்கரம் கொடுத்தத்தானே நாங்களும் எங்களுக்கும் அது கொஞ்சம் நல்லது தானே. நாங்களும் அல்லது சும்மா குந்தி கொண்டிருக்க வேண்டும். இது எங்களுக்கும் ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. சரி, இப்ப உங்களது தலைப்புக்குள் நானே முதல் வருகின்றேன். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளே, நீங்களும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். உழைப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது எனது தார்மீக பொறுப்பு, எங்களது பொறுப்பு. நான் ஒரு வேலைக்கு போனால் அதை வேலையே நான் அதை நிச்சயமாக அவர்களுக்கு அது மகிழ்வாக இருக்க வேண்டும். நான் ஏனோ தானே வேலைக்கு போயிட்டு பணத்துக்காக வேலை செய்து போட்டு அந்த காசை வாங்கிட்டு அவர்கள் மன கஷ்டத்துக்கு படுவது அது எமக்கு அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். ஒவ்வொரு 5 வேலைக்கும் போகலாம், அவர்கள் 10 வேலைக்கும் போறது அவர்களது விருப்பம். ஆனால் என்ன பொறுத்தளவில் உழைப்புக்கு நாங்கள் போகும் பொழுது அந்த அவர்கள் எங்களுக்கு எவ்வளவு கௌரவமாக அதை எங்களுக்கு இதென்றாலும் அதே கௌரவத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அது தார்மீக பொறுப்பு எங்களது. ஆனால் அதோடு மட்டுமல்லாம நாங்கள் கட்டாயம் எங்களுக்கு பணமும் தேவை. அதுக்காக நாங்கள் பணத்துக்காக வேலை செய்தோம் என்று சொன்னால் வேலை சில இடங்களில் நாங்கள் விட்டுட்டு தான் வர வேண்டிய கட்டம் பெரிய பணம் தான் ஒரு குறிக்கோளாக நாங்கள் நினைச்சோம் என்று சொன்னால் சில நேரங்களில் வேலை செய்யதை ஏமாற்றி வேலை செய்கிற ஒரு கட்டம் வரும். அது சில பேர் நினைச்சு கொள்ளுதான் நாங்கள் ஏமாற்றி போட்டு காமத்தியாலும் மரமத்தியாலத்துல நாங்கள் அதை வீட்டை வந்துடலாம் என்று தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் மேலிருந்து ஒருவர் பார்த்து கொண்டுதான் எங்களோட தில்லுமுள்ளு எல்லாம் தெரியும். ஒரு நேரம் அது பிடிபட்டால் அது பணமும் இல்லை வேலையும் இல்லாம போடுறது பல பேருக்கு அது அதுதான். எங்களிடம் ஒரு நம்பி ஒரு ஒன்றை தந்து நாங்கள் வேலை செய்வதா இருந்தால் அதுக்கேற்ற முன்னுரிமையை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதனால இப்ப நாங்கள் வேலை செய்யற இடங்களை பொறுத்தளவுல பார்த்தா அவர்கள் எங்களை செக் பண்ண மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நம்பிக்கை அதுதான் முக்கியமாக நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். விட்டுட்டு வாரதோ ஒளிச்சு ஓடுறதோ அதுகள் எல்லாம் பணம் இன்றைக்கு வரும், இன்றைக்கு எந்த கையில இருக்கு நாளைக்கும் கூட கையில இருக்கும். ஆனால் அதே போல உழைப்பும் அப்படித்தான். சில நம்மவர்களே எங்களை குத்தி வேலையால விட்டுற அப்படியான இடங்கள்ல இருந்தும் தாங்கள் வேலை செய்து குறைஞ்ச சம்பளங்கள்ல வேலை செய்து அப்படி
வேலைகளையும் செய்கிறார்கள் தான். ஆனால் ஆமாம், அதுதான் அது ஒவ்வொருத்தர் மனத்தை பொறுத்ததுதான். ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த கடந்த காலங்களுக்கும் இப்பத்த காலம் நான் கொண்டு இந்த தலைப்புக்கும் கூட பார்வையில அது உண்மைதானே. அந்த கடந்த காலங்களில் கண்டிப்பா எந்த வேலையும் ஒரு முக்கியமான வைத்திய சாலை அல்லது மற்றது முக்கியமான பிள்ளைகளை பார்க்கும் பராமரிக்கும் இடங்கள் ஆசிரியர்மார் எல்லாம் அந்த காலங்களில் மேலே அந்த கடமையா கண்டிப்பா அந்த ஒரு பொறுப்பும் அதுக்கான மதிப்பையும் கொடுத்து வாழ்ந்தார். ஆனால் இப்பத்த காலம் பார்க்கும்போது நாங்கள் இங்கே டென்மார்க் பொறுத்தவரை டென்மார்க் ஒரு சிறந்த நாடு. யூரோப்பாக்கே மேலே சொல்ல போனால் எல்லோருக்கும் தெரியும் ஒரு சிறப்பான நாடு குடும்பத்துக்கு. ஆனால் இந்த சில காலங்கள் இப்போ கால சூழ்நிலையில் இந்த கொரோனா வந்த பிறகும் பேர்ந்து ஒரு மாற்றத்தை கொடுத்தது. பல அந்த வேலை என்றால் எப்படி அதை மதிக்கக்கூடியதா சில வாழ்ந்த மதிப்போட வாழ்ந்த வேலையை கூட ஏனோதான் என்று சில செய்கிறதாக அப்படி நடக்கிறது. ஆனால் உங்களோட பக்கத்தையும் சொல்லுங்கள்ல, அது சொன்னது சரிதானே. நான் அந்த கடந்த காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதுதான் ஒவ்வொருத்த விருப்பம்தான். ஆனாலும் எங்களுக்கென்று ஒரு இதுதான் வேலைக்கு நாங்கள் போய் அதை செய்யணும் என்றால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவர்களுக்கு அதை நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக வேலை செய்ய வேணும். அதுதான் முக்கியமாக அதை நான் நினைத்து கொள்றேன். அது ஒவ்வொருத்த விருப்பம். இல்ல அவரவர் மனச்சாட்சி ஒரு திருப்தியை கொடுக்கும். எங்களுக்கு மாதம் முடிய சம்பளம் பெறும்போது எனக்கும் அது ஒரு திருப்தியாக இருக்கும். நான் கஷ்டப்பட்டு வேலை செய்து நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் ஒரு திருப்தி இருக்கிறது. அப்படின்னு இருக்கிறது. அந்த பணத்துக்காக வேலை செய்யறேன் நான் எடுத்துக்கொள்ளுறேன் என்று ஒரு திருப்தி இருக்கும். ஆனா ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கிற வாழ்க்கை சூழலை பொறுத்தளவுல கட்டாயம் வேலை போறோம். ஆனா ஒரு சில இடங்கள்ல நாங்கள் பணத்துக்காக எதிர்பார்த்த மாட்டோம். இப்ப பிள்ளைகள் வளர்ந்து வர இடங்கள் அல்லது ஒரு ஆசிரியர் அந்த கடமையை பணத்துக்காக போனால் அது வருங்கால சந்ததிகளுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும். மற்றது ஹாஸ்பிட்டல் வழியா கூட ஒரு டாக்டர்மார் கூட பல பக்கங்கள்ல இத்தனை பேர் எடுத்தால் அவைக்கு ஒரு பணம் கொண்டு இருக்கு டாக்டர்மாருக்கு. அப்ப அவர் அது எவ்வளவு பேர் எடுக்கிறேன்னாக்கா சில வருத்தங்களோட சில பேர் போவியும் அந்த சூழல்ல இப்ப தெரியும். இப்ப இந்த யூரோப்பால கூடுதலான இடங்கள்ல கிளைமேட் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறபடியா இது கிளைமேட் காரணத்தால இந்த இது சாதாரணம் என்று சொல்லி போட்டு விடுவியாம் சில பேர்ட்டு. சில பிள்ளைகளுக்கு என்னன்னா இருக்கு என்னன்னா அப்படி சில டாக்டர்மார் இதோ இந்த இப்படி கிளைமேட் மாற்றத்தால இப்படித்தான் என்று சொல்லியும். ஆனா உண்மையில சில பேருக்கு அது காரணம் இல்லை. கிளைமேட்டு காரணமாக இருந்தாலும் சில பேருக்கு வேறு வெக்கத்தாலையும் வருத்தங்கள் இருக்கும். அப்போ இது ஒரு சாதாரண சில டாக்டர்மார் எடுத்துக்கொள்றது ஏன்னா கூட பேர் தான் எடுக்கணும் என்றுக்கானையும் அப்படியான சூழலும் இருக்கிறது சில இடங்கள். நன்றி நன்றி. மிக சிறப்பான தலைப்பு என்று. ஆனால் அதுதான் பேசக்கூடிய தலைப்பு. கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் நீங்களும் வந்து உங்களது கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். என்ன பொறுத்தவரை ரெண்டுமே உங்களுக்கு பணமும் தேவைதான். ஆனாலும் முக்கியமாக முதல் நாங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்க வேண்டும் என்பது அது இருந்தால் நாங்கள் பணத்தை வேலை செய்யும் பொழுது சில நேரங்களில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு தானாக வந்து அமைந்துவிடும். தலைப்பு உழைப்பு வாழ்வின் உண்மை. உழைப்பு நன்றி இழந்ததுக்கு குழந்தை காலங்கள் வருங்காலங்களில் நான் முயற்சி எடுக்கின்றேன். இந்த சூழல் அப்படியா இருக்கிறது. சில மதங்கள் இன்னும் நீங்கள் தொடருங்கள். உழைப்ப பணத்துக்காகவா உழைப்பு உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்கள்ல இப்ப கொரோனாக்கு முதல் காலங்கள்ல ஒரு வேலைண்டா அதுக்கான மதிப்பும் இதுவும் இருந்து எல்லாரும் அதிகமான பேர் அந்த வேலைக்கு தக்க மதிப்பு கொடுத்து வேலையை செய்தார்கள். இப்ப உழைப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த உழைப்பை நாங்க உண்மையாகவே உழைக்கணும். நாங்க இப்போ இன்னைக்கு இந்த நட பொறுத்த மட்டும் நாங்க வேலைன்னு சொல்லி கையில வந்தோம்னா அந்த வேலையை மணித்தியார கணக்குல
மணித்தியாலம் 8 மணித்தியாலம்னா 8 மணித்தியாலமும் நாங்க உழைக்க வேணும். நாங்க அங்க ஐஸ் அடிக்க போகக்கூடாது. உழைச்சாதான் எங்களுக்கு அந்த அதுக்குரிய பணம் சம்பளங்கள் வரும். உழைக்காம நாங்க வெட்டி பேசிக்கண்டு அது டெலிபோனை பார்த்துக்கொண்டு டெலிபோனை இப்போ இந்த டெலிபோன்கள் எல்லாம் கூடுதலாக இந்த ஆசிரியர் சில பேர் ஸ்கூல் வழியெல்லாம் பிள்ளைகள் இந்த சின்ன பராமரிக்கிற இடங்கள்ல எல்லாம் டெலிபோன் தானே கூடுதலாக வச்சிருப்போம். அதெல்லாம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. என்ன உழைப்பு அந்த உழைப்புக்குரிய அந்த மதிப்பை கொடுத்தா தான் நாங்க உழைக்கிற அந்த உழைப்பு உண்மையா இருக்கும். நாங்க பெறுற அந்த சம்பளமும் எங்களுக்கு ஒரு பிரயோசனமான மனசுக்கு திருப்தியானதாக இருக்கும். இந்த நாட்டை பொறுத்த மட்டும் உழைப்புக்கு உண்மையிலேயே முக்கியத்துவம் கொடுக்காது. அந்த 8 மணித்தியாலம்னா அந்த 8 மணித்தியாலம் அவர்கள் வேலை செய்கின்றார்கள். இப்ப சில பேர் குறைஞ்சு கொண்டு போறது, சில பேர் என்னன்னா குறைஞ்சு கொண்டு போறது இந்த நாட்டுல இருந்தா இங்க வா. ஆனா 8 மணித்தியாலம் அவங்க கொந்தரா கொடுத்து செய்யும் போது அந்த 8 மணித்தியாலம் அவர்கள் கட்டாயம் வேலை செய்யாம அவர்கள் இருக்க முடியாது. செய்ய முடியாமல் இப்ப இங்க உள்ள இந்த கார் கம்பெனியில எல்லாம் அவர்கள் 8 மணித்தியாலம் வேலைக்கு போறாங்க. 8 மணித்தியாலம் அவர்கள் குறிக்கப்பட்ட நேரத்துல மட்டும்தான் அவர்கள் அந்த டீ டைமுக்கு எடுப்பாரு நேரம். மற்ற நேரத்துல அவர்கள் வேலை கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன்னா அவர்கள் அந்த செயின்ல போற வேலைகள் தானே எல்லாம் செயின்ல ஒரு அந்த காரணம் தான். அப்ப ஒரு அந்த ஒரு இதை அவர்கள் தவற விட்டார்கள்டா அது திரும்ப அவர்களுக்கு அது ரிட்டனாக வந்து திரும்ப அவர்களுக்கு அது வரும். மற்றவர்கள் அது கை வைக்க மாட்டார்கள். திரும்ப ஓடி வந்து அவருக்கே வரும். அப்ப அவருடைய வேலை பாருங்க, அவர் திரும்ப அந்த வேலையை அவர் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கிறது. ஆகவே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா நம்ம நாட்டை பொறுத்தல அங்க தாயகத்தை பொறுத்த மட்டும் உழைக்கிறார்கள். ஆனால் சில தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் நாங்கள் உழைக்கிறதுக்காக வர்றதுல அவங்க பணத்துக்காகத்தான் மாறார்கள். ஏன்னு சொன்னா ஒரு கட்டிடம் கட்டுற வேலைகளுக்கு கொத்ராபண்டு இந்த பேசி செய்யும் போது அவர்கள் நாளை இழுத்து செய்தா பரவாயில்லை. நாளை இத்தனை மணித்தியாலத்தை இழுத்து அவர்கள் இது செய்தாலும் நாங்கள் பொருத்தம் பேசின காசைத்தான் அவர்கள் வாங்க போறார்கள். நாளாந்த கூலிக்கு வாரார்கள் அல்லவா, அவர்கள் வருவதே 10 மணிக்கு. அதுக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் வீட்டுல வந்து டீ குடிப்பாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் செய்து மண்வெட்டியை தூக்கி தொழில் செய்யறது அது ஒரு 11 மணி ஆகிரும். 1 மணித்தியாலம் தான் அவர்கள் வேலை செய்வார்கள். பிறகு அந்த வேலை செய்ய 12 மணிக்கு சாப்பிட போயிட்டு பிறகு 2 மணிக்கு வருவார்கள். அதுக்கு பிறகு அவர்களுக்கு டீ டைம் அதுதான் இருக்குது. அவர்கள் வேலை செய்யறது குறைவு. ஆனால் நாள் கூலி பேசிய நாள் கூலி அவர்கள் கட்டாயம் நாங்க கொடுத்தே ஆக வேணும். அப்படி ஒரு சூழ்நிலையில அங்க உள்ளவர்கள் கஷ்டம் தான் இந்த காலத்துல. அப்படி அந்த தோட்ட வேலையில் செய்யறதெல்லாம் சரியான கஷ்டங்கள் வேலை. ஆனா அதுக்குரிய சம்பளத்தை அவர்கள் வாங்குறார்கள் தானே. 10-100 ரூபாய் இல்ல, ஆயிரக்கணக்கில் வாங்க ஒரு நாளைக்கு சம்பளம் 3000-4000 ரூபாய் ஒரு கூலி ஆளுக்கு. அந்த மேசனுக்கு இன்னும் தெரியாமலவே மேசப்பேர் என்று சொல்லி இப்ப தெதியில முடிக்கணும்னா இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வருவாங்க. அப்ப அவர்களுக்கும் நாங்கள் கூலி பணத்தை தான் கொடுக்கணும். வேலையை அவங்க ஐஸ் அடிச்சு வேலை செய்வாங்களாம். வேலை முடியாட்டி 2 பேரை கூட்டிட்டு வருவாங்க. 2 பேர் தொழிலாளராக இருக்கிற இடத்துல இன்னும் 2 பேர் வந்து அந்த 4 பேருக்கும் நாங்க 3000 படி காசு கொடுக்கத்தான் வேணும். பணத்துக்காகத்தான் அந்த வேலை செய்கிறார்கள். உத்தியோகத்தர்கள் உண்மையிலேயே அவர்கள் அந்த சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து 8 மணித்தியாலம் 8 மணித்தியாலம் வேலை தான் செய்யறாங்க. காலையில போறாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்க தாயத்துல ஒரு கொரோனா காலத்துல அந்த சூம் மூலம் படிப்பிச்சவர் பாத்தியா, அது வந்து 1000 பிள்ளைகளுக்குள்ள படிப்பிச்சவராம். பேந்திப்பாவும் தொடர்றார். அவருக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் மாத வருமானம். அதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். அது பணத்தாசை. நீங்க உண்மையிலேயே 6 மணிக்கு நீங்க ஒரு ஜூம்ல படிப்பிக்க போறீங்கன்னு சொன்னா 6 மணித்தியாலமா 4 மணித்தியாலமா அந்த 4 மணித்தியாலம் நீங்க தொடர்ந்து படிப்பிக்கணும். 1000 பிள்ளைகள் படிக்கிறது அங்க ஊரை பொறுத்தவரையில ஒரு பிள்ளை இதுக்குள்ள போறியம்னு சொன்னால் அது கரை பேர் போடுறாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளை அதுக்குள்ள இருந்தா சரின்ற மாதிரி அந்த 1000 பேருக்கு கேள்விகளும் கேட்கலாது. அவங்க சொல்லிக்கொண்டே போவார்கள். மறைச்சு ஒண்ணும் கேட்கவே இல்லை. அது விளங்காட்டி விளங்காதுதான். விளங்கப்படுத்துறதுக்கு அந்த புள்ள பிறகு மக்க பிள்ளையாத்தான் போகும். விளங்காது. நேரடியாக படிச்சு கொடுக்கும் போது விளக்கம் சொல்ல வேணும். விளக்கம் திருத்தி அந்த மாணவிய ஆசிரியர் திருத்த வேணும், திருத்தி படிப்பிச்சு கொடுக்க வேணும். அப்பதான் அதுதான் அந்த உண்மையான உழைப்பு. அதுதான் அந்த உண்மையான உழைப்பு என்று சொல்றது. பணத்துக்காக வேலை செய்யற இடத்துல வேலையே இருக்காது. இப்ப நாங்கெல்லாம் இங்க வேலை செய்ய போன இடத்துல, ஹோட்டல்ல வேலை செய்ய போன இடத்துல அந்த மேனேஜரும் வந்து எங்களோட செய்வார். ஏனென்றா அந்த நாள் அந்த ஹோட்டல் சொன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அந்த ஹோட்டல் வேலையெல்லாம் முடிச்சிருக்கணும். எங்களால் முடியாட்டி
அவருக்கு தெரியும் கஷ்டம், நிறைய கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவரும் வந்து எங்களோட வேலை செய்யக்கூடிய அந்த உழைப்புக்கு மதிப்பு கொடுத்து வேலை செய்வாங்க. அப்ப நாங்களும் அவர் செய்யும் போது நாங்க என்ன செய்வோம், நாங்களும் வேலை செய்யத்தான் வேணும். அப்படி உழைப்புக்கு மதிப்பு கொடுத்து செய்யத்தான் செஞ்சு கட்டாயம் உழைப்புக்கு மதிப்பு கொடுக்க வேணும். இப்ப எந்த விஷயமாக இருந்தாலுமே, எந்த ஒரு வழிநடத்துதாக இருந்தாலுமே, ஒரு வழிநடத்துவதற்கு ஒரு ஆள் எங்களுக்கு வராருன்னா அவர் எங்களுக்காக உழைக்க வேணும். நாங்களும் அவருக்காக அவருடைய அந்த வழிமுறையில நாங்க போக வேணும். அப்பதான் அந்த உழைப்புக்கு மதிப்பு இருக்குது. அவரை சொல்றா நாங்க கேட்கிற வேண்டியிருந்தா அந்த உழைப்புக்கு வரும்போது மதிப்பு இருக்காது. ஆனா பண தேவைகள் வேலை செய்தா எங்களுக்கு பணம் வரும். இப்ப ஒரு மணித்தியாலத்துல நாங்க வேலை செய்தா இப்ப வந்து இங்க கூட ஒரு நாள் வேலை செய்தா இப்ப 20-25 மணித்தியாலத்துக்கு 20 யூரோக்கள் கொடுக்குறாங்க. வீட்டுல வேலைகள் சும்மா வீட்டு வேலைகள் செய்ய வராங்களுக்கு மணித்தியாலத்துக்கு 25 யூரோ அப்படி பேசி கொடுக்குறாங்க. 20-25 யூரோ கொடுக்குறாங்க. சில நேரங்களில் நாங்க சைன் வச்சு கொந்தரா வச்சு கொடுத்தா 18 யூரோ 19 யூரோ அப்படியும் கொடுக்குறார்கள். அப்ப வேலைக்கு வரவர்கள் வேலை செய்கிறார்கள், மனப்பூர்வமாக செய்கிறார்கள். வீட்டு வேலைக்கு வரவர்கள் மனப்பூர்வமாக அந்த மணித்தியாலத்துக்குள்ள செஞ்சுட்டு போகணும்ன்றது குறிப்பிட்ட வேலையை அவர்கள் செய்துட்டே போறார்கள். உழைப்பு தான் பணத்துக்கு வர வேலைகள் செய்யும் போது அது ஏதோ சில காலகட்டங்களும் தடங்களும் சூழல்கள் எதுவும் அமையாம போறது வேற விஷயம். ஆனா தெரிஞ்ச பணம் தான் எனக்கு இதை கரியா முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகணும் என்று நாம் பணத்துக்காக இப்போ ஒரு வேலை இன்றைக்கு 8 மணிக்கு அரசாங்க வேலை செய்து போட்டு இப்போ வந்து கிளீனிங் வேலைக்கு செய்வோம், இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வேலை செய்வோம். அப்ப அதுகளில் நான் பணத்துக்காக நாங்கள் போகும்போது பணத்துக்காக போனாலும் அதுல அவரோட உழைப்பு இருக்குதானே. இப்ப சம்பளம் எடுக்கிற சம்பளம் காணாது, குடும்பத்துக்கு காணாது, அவருக்கு கடன் இருக்கலாம். அதுக்காக இன்னொரு வேலைக்கு அவர் போறாரு, தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு. அதுல அவரோட உழைப்பை பாருங்க. நீங்க காலையில ஒரு வேலைக்கு போயிட்டு ஓடி வந்து இன்னொரு வேலைக்கு போய் அதுலயே ஒரு 6 மணிக்கால ஒரு வேலை செய்யறதுன்னா பணமும் வருகுது. பணத்துக்காக தான் அந்த உழைப்புக்கு போறாரு. ஆனா அதுல ஒரு உடல் உழைப்பை பாருங்க. செய்யற இடத்துல ஆளும் அங்க ஒரு அந்த சில நேரங்கள்ல உங்களுக்கு கிளீனிங் கண்டா சில விஷயங்கள் இந்த மேக்கரிகள் இருக்கு. மேக்கரிங்கிற வந்து கிளீனிங் பண்ற நம்ம அங்க வந்து நான் வந்து வேலை செய்யும் போது சில இடத்துல அந்த மேக்கரி அப்ப அந்த எல்லாம் மூடி கிடக்கும். அதுல வந்து அந்த கிளீன் பண்ணி போட்டு போறவர் வந்து எல்லா இடம் தண்ணி அடிச்சு போடுவார். அவர் அந்த பக்குவம் இல்லாம அது அப்படி செய்யக்கூடாது. அப்ப பாருங்க, அப்ப அது பட்டைக்கு பாதிப்பை கொடுக்கும். என்ன இல்ல செய்யற தொழில் தெய்வம் அதிர்ச்சி செய்யறாங்களோ அவங்க அந்த அப்படியான வேலைகள் செய்ய மாட்டாங்க. அவசரப்பட்டு வேலை செய்தா என்ன இருக்குது பார்த்து உலகம் அப்படித்தானே போகுது. பணம் அதுதான் அப்படித்தான் அவசர உலகம் எல்லா ஏமாத்துகள் எல்லாம் இருக்குது. நாங்க இப்படித்தான் இருக்கணும்னு நாங்க சொல்ல முடியாது. இப்படி மக்கள் எப்படி எல்லாம் வேகமா போக்கின்றாங்க. உழைப்பும் வேணும், பணமும் வேணும். உண்மையா உழைச்சா அந்த சம்பளம் நியாயமா இருந்தா எங்களுக்கு அந்த காசு நிலைக்கும். மற்ற நிலைக்குமோ திருப்தி கொண்டு இருக்குமோ நான் கஷ்டப்பட்டு வந்து செய்தாலும் அதை நான் அந்த பணத்தை எடுக்கும் போது கூட எனக்கு இப்படித்தான் வாழ்ந்தோம். எனக்கு திருப்தியா இருக்கும். நாங்க உழைச்சோம், எங்களுக்குரிய சம்பளம் வருகுது, இப்ப எங்களுக்குரிய பென்ஷன் வருகுது, நாங்க உழைச்சோம், எங்களுக்கு வருகுது, நாங்க நிம்மதியா இருக்கிறோம்னு சொல்லலாம். தட்டி பணத்துக்காக ஒருவனை ஏமாத்தி செய்யற அந்த பணம் அதைத்தான் பேருந்து வருங்கால சந்ததி கூட பெற்றோர்கள் எப்படி செய்யறோமோ அதை பார்த்து பிள்ளைகளும் அதைத்தான் தொடர போறீங்க. அப்படி சொல்லக்கூடாது. இந்த காலத்து பிள்ளைகள் உண்மையில சில பிள்ளைகள் ஏன்னா நீங்க பாருங்க, சில இடங்கள்ல பாருங்க இவ்வளவு நீங்க பார்த்துப்பீங்க. இப்போ தாயத்திலையும் கூட பல இடங்கள்ல ஒரு ஏதோ நாங்கள் ஏமாத்தி சில விஷயங்களை செய்யும் போது அப்படி இருக்குது. தாயகத்தை பொறுத்த மட்டும் அப்படி இருக்காங்க. இங்க சொன்னீங்களே ஏன்னா நான் சொன்னேன், அந்த படிப்பிக்கிற சூமுறை படிப்பிக்கிறாங்க. அது ஒரு 1000 பேர் படிப்பிக்கிற பிள்ளைகள் நினைக்க அதே பிள்ளை அங்கால அடுத்தது நடக்க போகுது. அப்படி பல பேர் அப்படி பல பக்கத்தால கொண்டு போறீங்க. ஆனா இப்பத்திய பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போற பிள்ளைகள் எந்த விதமான கள்ளத்தனமும் செய்யற அந்த அது உண்மை. இங்க யூரோப்பிய கூடுதலா நேர்மையாகத்தான் இருக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் போய் கேட்பார்கள், எத்தனையோ இங்கோட மனிதர்கள் போய் கேட்பார்கள், எங்களுக்கு இந்த கணக்கை முடிச்சுட்டாங்க, இந்த கணக்கை முடிச்சுட்டாங்க, உங்களுக்கு இவ்வளவு தாரமண்டு. நோ, நாங்க இந்த அரசாங்கத்துக்குள்ள நாங்க வேலை செய்யறோம். எந்த விதமான கடும் புள்ளிகளும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. வந்து உழைக்கிற பிள்ளைகள் தான் இந்த காலத்து பிள்ளைகள். உள்ள நேர்மையான பிள்ளைகள் ஒரு நாள் இந்த துஷ்டமான வழிக்கு தவறான வாதைக்கு போக மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு அந்த எதிர்காலம் அவர்களுக்கு தான் கேடா போகும். ஒரு சின்ன கண்டுபிடிச்சா அவங்க வேலையில இருந்து நிப்பாட்டிடுவாங்க. என்ன நாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கள்ளத்தனமான வேலை லஞ்சம் இதெல்லாம் வாங்கினா எங்களுக்கு தான் அது கஷ்டமே ஒழிய
அவங்க வாங்கி செய்து கொடுத்தவங்க அவங்க நான் போயிடுவாங்க உண்மை. அதாவது பாதிக்கப்பட வருகிறது இந்த உழைச்சி கொடுத்த பிள்ளைகள் தான் பாதிக்கப்படாகவே அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆகவே உழைப்புக்கும் நாங்க மதிப்பு கொடுக்க வேணும். பணமும் எங்களுக்கு தேவைதான். ஆனா செய்யற தொழில நாங்க நேர்மையா இருந்து செய்ய வேணும். எந்த சுத்தமாத்தையும் இல்லாம செய்யறதுதான் மனசுக்கு திருப்தி. எங்களோட சம்பளமும் எங்களுக்கு நிலைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறது. நல்ல தலைப்பு, நன்றாக இருந்தது. நன்றி வணக்கம். நன்றி. உண்மையில இப்படித்தான் நாங்கள் 4 பேரோட பயந்து உழைக்க நீங்கள் பல பக்கத்தை தொட்டு சென்றீங்கள். உண்மையில தாயத்தையும் பக்கத்தையும் உண்மையை கொண்டு வந்தீர்கள். அது உண்மைதான், அந்த இடத்துல நடக்கிறது. ஏன்னா சொல்லுங்க. இல்லை நீங்க சவுண்டு மீன் பண்ணீங்க, சவுண்டு போட்டு சவுண்டு கூலிக்கு கற்றவானத்தை கொடுத்த காசை விட அவங்களோட தேய்மானம் அவர்களோட இதுக்கு கொடுத்த காசு தான் நாங்க அதிகம். இந்த சட்ட சாமான்களுக்கு வாங்கின காசு இருக்குதல்ல, காசுகளுக்கு வாங்கின காசை விட கூலி காசு தான் அதிகமாக கொடுத்திருக்கிறோம். அதிகமாக கொடுத்திருக்கோம். இவ்வளவு லட்சக்கணக்கில் அவர்கள் கூலி வாங்கினார்கள். அப்ப எல்லாமே ஆக்களை போட்டு கூட்டி கொடுந்தா இப்ப 4 பேருன்னா நம்ம இந்த 12,000 ரூபாய் அவருக்கு கொடுக்கணும், தொழிலாளிகளுக்கு கொடுக்கணும், மேசனுக்கு வரைக்கும் 3,000 ரூபாய் கொடுக்கணும். அதுல வந்து 2 பேரும் வேலையும் 2 வருஷம் மயசி அடிச்சுட்டு போவோம். தொட்டால வேலை அது 4 நாளைக்கு இழுபடும். அந்த வேலை 4 நாளைக்கு இழுபடும். எங்களுக்கு முடியாது. ஆனா கவர்மெண்ட் வேலையை விட கூலி வேலை உண்மையில கஷ்டம்தான். அந்த கூலி இப்ப ஏமாத்து இதுகளால லாபமா இருக்கு. என்னடா 90,000 ரூபாய் 30 நாள் போனா 90,000 ரூபாய் உழைச்சிட்டு போலாம். கவர்மெண்ட் வேலை அப்படி இல்லை. கஷ்டமானு சொல்றீங்க. ஆனா அவர்கள் உடம்பு நோகாம தான் வேலை செய்வார்கள். அந்த காலத்துல உடமாத்தான் வேலை செய்தார்கள். தொட்டு பட்டும் தான் அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் தொழிலுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஆனா அவர்கள் அதை வந்து அவர்கள் செய்யணும், வேலை செய்ய வேணும். எல்லாம் முடிஞ்சு வேலை செய்யணும். சில பேர் வந்து அந்த ஏமாத்து அதான் மதிப்பு இல்லாமல் பணத்துக்காக கொண்டு போறோம். சிலருக்கு ஒரு நாள் முழுக்க நீ இந்த வேலை செய்ய தோட்டத்தை துப்புறாக்கண்டா அப்ப நல்ல அழகா செய்துட்டு ஒரு நாள் முழுக்க செஞ்சுட்டா நாங்க 2,000 ரூபாய் கொடுக்கறதுல அவனுக்கு 3,000 ரூபாய் கொடுத்த காலங்களும் இருக்குது. வேலை அவ்வளவு திறமையான வேலை. அப்படி செய்யறவர்களுக்கு நாங்க மனம் சந்தோஷமா கொடுக்கலாம். இப்படி ஏமாத்து வேலை செய்யறவர்களுக்கு நாங்க கட்டண தான் பேசின கூலிதான் கொடுக்கணும். ஆனா அவர்கள் இழுத்தடிப்பார்கள். கோந்தராவில கொடுத்த மனுஷனா நாங்க அந்த பொருத்தம் பேசி கொடுத்த மனுஷனா அவர்கள் அந்த அது நாங்க கொடுக்குற காசுதான் அவங்க செய்யற வேலை. நாள் ஈடுபடும் தக்க மாதிரி கரைப்படிய கஞ்சத்தை நாட்டையும் கொண்டு வந்த நாள் தாயத்திலேயும் பக்கத்திலேயும் சில விஷயம் நடந்தது. ஆனா அதையும் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, உண்மையை கொண்டு வந்திருக்கீர்கள். என்னன்னு சொன்னா அதை சொல்லணும், இப்படியானது சொல்லணும். திருந்துறவர்கள் தான் திருந்துவார்கள். திரும்ப ஏமாத்துறவர்கள் ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பார்கள். எங்களை கேட்டு திருந்துறவங்க நாங்க உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்படி உழைச்சாதான் எங்களுக்கு அந்த காசு நிற்கும். கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, வாங்குறாங்க, என்ன செய்யறாங்க, குடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு கொடுக்கறது அற்ப தொகை. ஆனா அதுல அவங்க சந்தோஷப்படுறது நிறைய தொகையா குடிக்கிறார்கள். ஏன்னா உடம்பு அலுப்பான், அவங்களுக்கு வேலை செய்து உடம்பு அலுப்பான், எங்களுக்கு நாங்க குடிக்கணும். அப்படியே அந்த பணத்துல மதிப்பு எங்க போகுது, உழைப்பிட மதிப்பு எங்க போகுது. மற்றவர்கள் வருவார்கள் தானே. நன்றி. சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. உண்மையில பாய்ந்து கொண்டு எடுத்த தலைப்புக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு தந்தீங்க. சிறப்பு, நன்றி. செல்வி நித்யானந்தர்களே, அதுக்குள்ள 6 முறைகள் வந்தால் எடுத்துக்கொள்வோம். அல்லது நானும் எனது பக்கத்தை சுருக்கமாக தந்து கொண்டு டைம் இருக்கின்றது நினைக்கிறேன். இடம் இருக்கின்றது. என்ன நானும் எனது பக்கத்தை சில பக்கங்கள் தொட்டு செல்வோம். ஏன்னா உண்மை இந்த ஹாஸ்பிட்டல் வழியை கூட கூடுதலான இடங்கள் எல்லாம் ஒரு இதாத்தான் இருந்தது. இங்கே வந்து அப்படி செய்யலாம், சட்டத்திற்கு பிடிபட்டால் பிரச்சனை தான். ஆனால் சில யுத்திகளும் கொண்டு நடக்குது. ஒரு என்ன கிளினிக் என்று இங்கே ஒரு விளம்பரம் போட்டிருந்தார்கள். தெரிந்தானே இப்போ என்ன பல்லு கிளீன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து வெளிநாட்டு பெரிய காசு அதிகம். அப்போ ஒரு விளம்பரத்தை போட்டாங்க, நீங்கள் கிளீனிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு, பிறகு நீங்கள் அது ஏன்னா அதில் உங்களுக்கு ஒரு கேவ கோட்டும் கிடைக்கும் என்று விளம்பரத்தை போட்டுட்டு பிறகு அதில் போய் அங்கே போய் பார்த்தால் அதை கிளினிக்கு செய்ய இயலாது. ஆனால் படங்களை எடுத்து போட்டு இப்போ என்ன இன்னென்ன செய்யணும், இவ்வளோ காசுண்டு ஒரு இதை அமௌண்ட் சொல்லி முடியும். ஆனால் பாருங்கள், இவ்வளோ அது ஒரு தொழிலுக்கு ஒரு மதிப்பு இல்லை. அது மதிப்பு இல்லாமல் அது எனக்கு நடந்த சம்பவம் தான் இப்போ அண்மையில்.
அப்போ நான் உடனே பிறகு அதில் சில விடயங்களை கொடுத்துட்டு தான் வந்தேன் நம்மளே இல்லை. அப்போ பிறகு என்னென்னா அப்போ அந்த சம்பவங்கள் பாருங்கள் எப்படி ஒரு உழைப்பை ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கலாம் என்ற எண்ணங்கள். அப்போ அப்படித்தான் மற்ற இடங்கள் சில இடங்கள்ல பார்க்க போனால் ஹாஸ்பிட்டல் வழியே ஒரு 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 நோயாளி ஒரு ஆள் வந்துட்டு போனால் அந்த மிஷினரியை கண்டிப்பாக அந்த அதுக்கு பொறுப்பான நர்ஸோ அல்லது டாக்டரோ கண்டிப்பாக நர்ஸ் தான் இருக்கும், டாக்டர் செய்ய மாட்டேன். அந்த இதை வடிவ துடைச்சித்தான் மற்றவையே தன்னோணும் அந்த மருந்தாள். அப்போ அப்படியே சில இதுகளை கடமைக்காக சும்மா செய்கிறேன்ட்டு நான் பார்த்து கொண்டா இருந்தேன். எனக்கு தெரியும் செய்யக்கே எனக்கு கண் செக்கப் பண்ணிக்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பிடிப்பில்லாத வேலையா பிடிப்பில்லை இல்லை ஒரு சின்ன துவசமோ அது இருக்கலாம், இளமைதான். அப்போ கொஞ்சம் அது செய்யக்க பக்கத்தில் துணைவியாக இருந்தவன் இப்போ சொன்ன கொஞ்சம் இதான்னு சொல்லி ஆளை சொல்லிட்டான். அப்போ கொஞ்சம் இதாக நிற்கிறாண்டு. அப்புறம் பார்த்தால் அவன் செய்த வேலையால் தான் எனக்கு அது வீட்டை வந்தால் அடுத்த நாள் கண் திறக்க இல்லாத நிலைமையும் கண்ணில் கொஞ்சம் பாதிப்பை கூட கொடுத்து விட்டது. அப்போ பிறகு அதுக்கு தக்க மாதிரி மருந்துகளை கொடுத்து பிறகு நடவடிக்கையாக இருந்தால் சென்ற வாரம் செவ்வாய்க்கிழமை நடந்தது. இப்போ திங்கட்கிழமை சென்று கண் செக் வகுப்பு மற்றது என்னது கால் வலி ஒரு பக்கம் இருந்தாலும் அது அந்த வலிகளை இப்போ இந்த ஒரு மாதமாக நான் பயங்கர வலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதுவும் கூட ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் இழுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறது, காலங்கள் அப்படியான காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி தான் பல இடங்கள் எல்லோருக்கும் தெரியும். சில நாடுகளில் போனால் இவ்வளவு வெயிட் பண்ணி இருக்க வேண்டிய காலங்கள் இங்கேயும் இருக்கிறது. வெயிட் பண்ணி சில விடயங்களுக்கு